إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இப்போ இதில் விபச்சாரம் என்பது எப்படி அதாவது மனித இயல்பு எதிர்க்கக்கூடிய ஒரு பாவம் அப்படி என்பதை நம்ம வரலாறு ரீதியாக சுருக்கமாக நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இது எப்படி மாற்றங்கள் நடந்தது, படிமுறை எங்கே போய் நிற்கும், இதை பற்றிய முன்னறிவிப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது உண்டு. அதை நம்ம சுருக்கமாக இதை புரிஞ்சு கொள்றதுக்காக அப்போ இதில் இன்றைக்கு காதலை வளர்க்கிறதும் வேலண்டைன்ஸ் டே அதில் தூண்டி விடுறதும் இந்த ஓரினச் சேர்க்கையாளரை தூண்டி விடுறதும் ஓரினச் சேர்க்கையாளரை அவன் அனுமதிச்சானோ இல்லையோ இதை லேசாக்கி விட்டுரும். எதை விபச்சாரத்தை லேசாக்கி விட்டுரும். அந்த அளவு இப்போ மக்கள் பேசுவாங்க எப்படி, அதை விட இது எவ்வளோ பரவாயில்ல, அதை விட இது எவ்வளோ பரவாயில்ல, அதை விட இது எவ்வளோ பரவாயில்ல இவன் பேச ஆரம்பிச்சிருவான். அது கூட இயற்கைக்கு மாற்றமானது, அது இயற்கைக்கு மாற்றமானது. இதையே நம்ம இப்போ பார்க்கணும். இன்றைக்கு அதுதான் மிக முக்கியம். இப்படி பேத்துருவான் விளங்கிட்டா. அப்போ அவுலவியாத்துல்ல ஹரகாத்துல் இஸ்லாமிய அமைப்புகளுடைய முற்படுத்த வேண்டிய செயல்பாடுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அப்போ அதில் சில விஷயங்கள் சரியான விஷயங்கள் தான். இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதை விட இது என்ன செய்வாங்க சொல்லிக்கொண்டு போவாங்க. அப்போ அதை விட இதுன்னா இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். என்ன ஓரின சேர்க்கையாளர் தான் எதிர்க்கணும், விபச்சாரத்தை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி குர்ஆன் வசனம் ஹதீஸ் எல்லாம் எடுத்து நிற்கிறான். நீ நினைக்கவான இது சும்மா போயிட்டேன் இல்லை, மதுகபா ஆக்கிட்டாங்க இதை. அதாவது ஓரின சேர்க்கை நடந்துட்டு இருக்கிற டைம்ல அந்த இடத்துல விபச்சாரம் வளர்றது நல்லதுன்னு சொல்றான். ரைட்டா. அதாவது முஸ்லீம் அல்லாத பெண்கள் அரைகுறை ஆடையோட போற டைம்ல முஸ்லீம்கள் அபாய போடக்கூடாது. ஏன்னா இவன் ஈர்ப்பு அங்கே போயிடும், முஸ்லீம்களுக்கு ஈர்க்கணும். அப்படி எப்படி சரியா? இப்லீஸுக்கு எந்த பக்கத்தில் இருந்தாலும் லாபம் தான். விளங்கிட்டா. இப்லீஸுக்கு அதால வரணும் இதால வரணும் இல்லை, ஒரே சைட்ல ரெண்டு எடுத்துருவோம். நல்லா தொழுதா இஹ்லாஸ்ல கொண்டு போய் அடிச்சு விட்டுருவான், தொழல என்ன இங்கே கொண்டு போய்த்துருவான். ஏதாவது ஒரு இடத்துல சைத்தான் என்ன செய்வான், இது இருக்கிட்டே போவான். இந்த மாதிரியான நிலைமை மார்க்க சாயம் பூசக்கூடிய இடத்துக்கு கூட என்ன செஞ்சுட்டு இப்ப இருப்பதை பார்க்கிறோம். அந்த ஃபித்னாக்களை நம்ம சொல்ல இயலாது. காரணம் ஃபித்னா இல்லாதவனுக்கு அதை என்ன செஞ்சிடும், ஃபித்னாவா மாறிடும். இப்போ விபச்சாரம் என்ற பகுதின்னு வந்தீங்கன்னு சொன்னா உலகத்துல எந்த சட்டையாப்பும் எழுத முடியாத அளவுல அவ்வளவு விரிவாக ஆதாரபூர்வமாக மிக தெளிவாக பேசிய மார்க்கம் இஸ்லாம். இதுல உலகத்துல எந்த கொள்கையும் இஸ்லாத்துக்கு முன்கால நிக்கலாது, எந்த மதமும் நிக்கலாது, எந்த அறிஞரும் நிக்க முடியாத அளவுல சின்ன உணர்வு என்ற பகுதியில் ஃபித்ரா என்ற பகுதியில இருந்து உணர்வு என்ற பகுதியில் இருந்து அதனுடைய வெளிப்பாடுகள்ல இருந்து அதனுடைய ஈடுபாடுகள்ல இருந்து அதனுடைய சட்டம்ல இருந்து அதுக்கு அடுத்த அவுலாது ஜினா விபச்சாரத்தால் பிறந்தவர்களுடைய சட்டங்கள்ல இருந்து அவர்களுடைய பொறுப்புகள்ல இருந்து அவங்களுடைய உறவுகள்ல இருந்து அத்தனை விஷயத்தை மிக விரிவாக இஸ்லாம் பேசிட்டு போயிட்டு. அப்படின்னா இஸ்லாமிய மூலாதாரங்கள் அடிப்படையில் இது தொடர்பான 200-300க்கு மேற்பட்ட செய்திகளை என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதுக்கு நபித்தோழர்களுடைய புரிதல்கள் செயல்பாடுகள் அது ஒரு என்ன ஆயிரக்கணக்கில் என்ன செய்யலாம், அதை எடுக்கலாம். ஆயிரக்கணக்கு சொல்றது ஒரு மிகைப்படத்தில் இருக்கலாம். ஒரு வேலை எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற ஒரு 1000 அளவுல என்ன செய்யலாம், அதை எடுக்கலாம். அதுக்கு பின்னால சட்டையாப்புகள் சட்டத்துறையில் அதை ஆய்வு செஞ்சதை தேடின்னு எடுத்துக்கிட்டா கரையற்ற ஒரு கடல். அந்த மாதிரி அளவுக்கான ஒரு ரிசர்ச் இந்த துறையில இஸ்லாம். அப்ப இது இந்த அதிகமான ஆய்வுகள் அதிகமான இந்த அடிப்படைகளும் நிச்சயமா இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த ஃபித்ரத்தை வாழ வைக்கும், அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். அதனாலதான் அடிப்படை உள்ள ஒரு சமுதாயம் தான் எப்பயுமே வெற்றி பெறும். அடிப்படையில சும்மா அடிப்படை வச்சிருக்கீங்களா, கற்பனை உருவாக்கிட்டு இருக்கிறல, திரும்பி போறதுக்கு ஆதாரபூர்வமான அடிப்படைகள் இருக்கணும். குர்ஆன் இருக்கணும், சுன்னா இருக்கணும். ஆனா மத ரீதியாக சில அடிப்படைகளை வச்சுட்டீங்கிறாங்க. அது ஒரு சைடால எதிர்த்து இன்னொரு சைடால என்ன செய்யுது, தூண்டுது, விபச்சாரத்தை தூண்டுது. அப்படி இருக்கக்கூடிய சில மத நூல்கள் வேத நூல்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இஸ்லாத்து இப்ப இதுல நான் மத பத்தி பேச போறல, அந்த சட்டத்துறையை பத்தி அதனுடைய விஷயங்களை பத்தி பேச போறல, எந்த அளவுல குடும்பத்துக்கு சம்பந்தப்படுமோ அந்த அளவுல மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் பேசுவோம். அது அந்தந்த இடங்கள்ல தான் இது பேசணும். டோட்டல் சட்டத்தை மிங்கிரிக்கு வச்சு என்ன செய்யலாது, பேச முடியாது. உதாரணமா மனைவி மீது கணவர் விபச்சார அவதூறு சொன்னா என்ன இடத்தை அந்த அவதூறு சொல்ற அந்த இடத்துல வச்சுதான் என்ன செய்வோம் பிரிப்போம். அது அங்க இல்லைன்னா நான் அந்த அங்கங்க வர வேண்டியதை எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சு வரும், அதாவது செய்ய வேண்டி வரும். இப்ப இமாம் புகாரிக்கு சஹீஹ் புகாரியில ஏற்பட்ட இதுதான். அதனாலதான் அவர் என்ன செய்யறார், ஒரே ஹதீஸை அங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதியா பிரிச்சு என்ன செய்வார், கொண்டு வருவார். முஸ்லீம் இமாம் ஒரே இடத்துல கொண்டு வந்துருவார், ஒரே இடத்துல கொண்டு வந்துருவார். இமாம் புகாரிட்ட நீங்க போனீங்கன்னா அந்தந்த இடத்துல அது என்ன செய்யும், அது அந்த ஹதீஸ் திருப்பி 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 வந்துட்டு அப்ப எங்களுக்கு அதை என்ன செய்யும், நம்ம அதை செஞ்சோம்னு சொன்னா 400 அவராயிரும். அதே ஹதீஸை திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டு இருந்தோம்னா 400 மணித்தியாலத்துக்கு மேல ஆயிரும். ஏன்னா இப்ப நம்ம இதுல ஒரு ஹதீஸை சொல்ல போறோம். சாதி பின் அபி வக்காஸ்ல ஒரு ஹதீஸை சொல்லுவோம். உத்பா பின் அபி வக்காஸ், சாதி பின் அபி வக்காஸ்
அந்த அதாவது அந்த அடிமை விஷயத்துல வந்த கருத்து முரண்பாடு அதை நம்ம ஆரம்பத்திலையும் சொல்லிக்கிறோம், இப்பயும் சொல்ல வேண்டி வரும், அந்த அதிலே சொல்ல வேண்டி வரும். அப்போ 4-5 இடத்துல வந்துடும். அதை ஒவ்வொரு நம்ம பயணிச்சு விளங்கப்படுத்த வேண்டி வரும். ஸோ அதுகளை நம்ம இந்த இடத்துல பேசலாம். ஆனால் பொதுவாக என்ன தண்டனை என்ன விஷயங்கள் என்ற சுருக்கமான அமைப்பிலே இஸ்லாம் இது எவ்வளவு கண்டிக்குதுன்னு அமைப்பிலே நம்ம இதை சொல்லுவோம். இதுல குற்றவியல் சார்ந்த விஷயங்கள் தேவைப்படுகின்ற பொழுது அந்தந்த இடங்கள் என்ன செய்யும் அது சொல்லப்படும். விரிவான விஷயங்கள் ஏற்கனவே நம்ம குற்றவியல் தலைப்பில் என்ன செய்திருக்கிறோம், இதை பேசியிருக்கிறோம். இப்ப பாருங்க, இஸ்லாமிய அடிப்படையில இந்த விஷயத்தை ஒரு இஸ்லாமிய நூல் விபச்சாரம் தொடர்பாக ஆய்வுக்குரிய ஒரு இஸ்லாமிய நூல்ல என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அப்படின்றத ஒரு நூல்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்றேன், இது என்ன செக்ஷன் எல்லாம் இது கவர் பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாருங்க, அப்ப உங்களுக்கு விளங்கும் இது இந்த தலைப்பு எவ்வளவு விஷயங்களோட சம்பந்தப்பட்டது அப்படின்றது விளங்கும். முதலாவது இஸ்லாத்துடைய பார்வையில விபச்சாரத்துடைய வரைவிலக்கணம், ஷரியாவுடைய பார்வையில் வரைவிலக்கணமும் சட்ட ரீதியாக வரைவிலக்கணம் விபச்சார சம்பந்தமான ஒரு நாலேஜ் கொடுக்குற ஃபித்ரால அது விளங்கினாலும் சட்ட ரீதியாக தண்டனை கொடுக்கக்குள்ள இது நடந்த விபச்சாரமா இருக்கணுமே, இல்லைன்னா அத்தர் பூசினவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டி வந்துடும். அதனால அந்த சட்ட ரீதியா தண்டனைக்குரியது யாரு அப்படின்றதுக்கு என்ன அது பார்க்க வேண்டியிருக்குது. இரண்டாவது விபச்சாரத்தின் ஊடாக வரக்கூடிய நோய்கள், இது சம்பந்தமா மார்க்கம் என்ன சொல்லுது, தண்டனையா பாக்குதா சோதனையா பாக்குதா, அதை பத்தி என்ன சட்டம், அப்படி நோய் வந்தவர்களை நம்ம எப்படி என்ன செய்யறது அணுகிறது என்ற பகுதி. அடுத்ததாக அதாவது ஒருவர் விபச்சாரம் செய்ததை எந்த வகையில் எல்லாம் சட்ட ரீதியாக நிரூபித்தல். விபச்சாரம் என்றா என்ன இடத்துல விபச்சாரம் நடந்துரு சட்ட ரீதியா நிரூபிக்கிறதா இருந்தா அதனுடைய வழிமுறைகள் என்ன என்ன அப்படி என்று சொல்றது. அதுல சாட்சி, அந்த சாட்சி சொல்லக்கூடிய ஆதாரம், அந்த ஆதாரத்துடைய சட்ட தன்மைகள், அதே போல சிலர் ஆதாரம் இல்லாட்டியும் அதாவது ஏற்றுக்கொள்ளல், குற்றத்தை ஏற்றுக்கொள்ளல், ஒரு ஏற்றுக்கொள்ளல் என்பதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் என்ன செய்து கடைபிடிக்க சொல்லுது, இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளோடு நம்ம என்ன செய்யறோம் ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல பார்க்கிறோம். அடுத்தது நவீன காலத்தை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஆடியோ அது போல கம்ப்யூட்டர் கணினி போன் இதனூடாக நிரூபிக்கிற துணை ஆதாரங்களை பத்தி என்ன சொல்றது, நேரடி ஆதாரம் இல்லாட்டியும் துணை மூலாதாரங்கள் சம்பந்தமா என்ன, இது சட்ட ரீதியாக உண்டு. மருத்துவ ரீதியாக விபச்சாரத்தை நிரூபிக்கிறது, மருத்துவ ரீதியாக நிரூபிக்கிறது. அதே போல கன்னித்தன்மையுடைய இழப்பு, இதனூடாக விபச்சாரம் நிரூபணம் ஆகுமா, கன்னித்தன்மை திருமணம் முடிக்கிறாரு, திருமணம் முடிச்சா கன்னித்தன்மை இல்லை, அதாவது பக்காரத் இல்லை, அதாவது கன்னித்திரை இல்லை, அப்ப என்ன விபச்சாரம் அப்படின்னு குற்றச்சாட்டுனா அவனுக்கு இவன் அவதூறு சொன்னவன் ஆகுவானா அல்லது என்ன அவன் விபச்சாரம் செஞ்சவள ஆகுவாளா என்ற பகுதி இஸ்லாம் என்ன செய்யுது எப்படி பார்க்குது என்றது. அடுத்தது எய்ட்ஸ் விபச்சாரத்தை நிரூபிக்கக்கூடிய நோய்கள்ல ஒன்றா, ஒருத்தருக்கு எய்ட்ஸ் விபச்சாரம் அப்படின்னு சொல்றதா இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். அதை என்ன அதை எந்த அடிப்படையில் நிரூபிக்கிறது சம்பந்தமா இன்றைக்குள்ள விபச்சாரம் சம்பந்தமான ஒரு ரிசர்ச் ஒருத்தர் கவர் பண்றதா இருந்தா இவ்வளவு செக்ஷன் என்னது அதுல வரும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது விபச்சார சம்பந்தமான தண்டனை என்ன, இந்த மார்க்க ரீதியான தண்டனை என்ன, உலக ரீதியான தண்டனைகள் என்ன, இது ரெண்டையும் ஒரு கம்பேர் பண்ணி எது என்ன அதாவது மிக சிறப்பானது, இஸ்லாம் இதுக்கு என்ன தண்டனை வைத்திருக்கிறது. அதே போல இந்த ஹுதூதுகள் அதாவது இந்த தண்டனைகள் விபச்சாரத்தை தடுப்பதற்கான ஒரு வழிமுறையா அல்லது இறைவனுடைய தண்டனைகள் உண்டா, அது ஒரு தண்டனைகள் உண்டா, விபச்சாரம் வராம இருக்க இந்த சமுதாயத்தில் பரவாம இருக்க தண்டனைகள் உண்டா அல்லது இறைவனுடைய தண்டனைகள் உண்டா அல்லது ரெண்டுமா, இது எப்படி அணுகிறது. அடுத்த திருமணம் முடிச்சவருக்கு கல்லறிந்து கொள்ள, இதை பற்றி என்ன, திருமணம் முடித்தல் என்றால் என்ன, ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுக்கிறாரு அவர் அதுக்கு பிறகு மறுபடியும் விபச்சாரம் செய்யறாரு, இவர் திருமணம் முடிச்சவராக கருதி இவருக்கு தண்டனை கொடுக்கிறதா அல்லது இவர் என்ன திருமணம் முடிச்சவர் லிஸ்டுக்குள்ளே வரமாட்டார், ஏன்னா திருமணம் முடிச்சிருந்தா என்னது அதாவது கல்லடித்து கொள்ளுதல் என்றதுக்கு சம்பந்தமா என்ன. அடுத்தது கல்லடித்தலுக்கும் கசையடியையும் சேர்த்து அடிப்பது சம்பந்தமான ஃபுகஹாக்களுடைய நிலைப்பாடு என்ன. நாடு கடத்தல் ஒரு பகுதி இருக்கு, தஹ்ரீப், திருமணம் செஞ்சவருக்கு தஹ்ரீப் ஆம், ஒரு வருடம் நாடு கடத்தல் ஹதீஸ்ல வருது. இந்த நாடு கடத்தல் ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு தண்டனை கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு என்ன செய்யறது மாற்றி விடுவது, இது பற்றி என்ன, இது வாஜிபா அப்படின்றது. அடுத்ததாக அதாவது இந்த கற்பழிப்பு, கற்பழிப்பு நிர்பந்த நிலை, கற்பழிப்பு அல்லாம நிர்பந்த நிலையில் விருப்பமாக்கப்பட்டவர்கள் கற்பழிப்பு, அடுத்தது நிர்பந்த நிலையில ஆயுத முறையில் அதில் விருப்பமாக்கப்பட்டவர்களுடைய அந்த அதாவது விருப்பம் பெறப்பட்டவர்களுடைய சட்டம் என்ன, அதாவது இதனுடைய நிலைப்பாடு என்ன. அடுத்தது என்னன்னு சொன்னால் கணவனையோ மனைவியையோ அல்லது இரத்த உறவுகள்ல ஒருவரையோ விபச்சாரத்தில் ஈடுபடுவதை ஒருத்தர் காட்டுறாரு,
இவர்களுடைய சட்டம் என்ன, இதுக்கு வேற சட்டம் என்னது இருக்குது, இதை எப்படி நடந்து கொள்ளணும், எந்த மாதிரி அதாவது புரிந்து கொள்ளணும் என்று வேறு சட்டம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை வந்து குற்றச்சாட்டினா என்ன சட்டம், ஏன்னா கணவன் மனைவி சொல்றாரு இப்படி நடந்துட்டு இது அவதூறா எடுக்கிறதா அல்லது இதை அவங்கள பிரிச்சு விடுறதா, இந்த மாதிரி அந்த பகுதி. அடுத்ததாக வந்து ஒரு மசாலாய்க்கு சுகூத்துல் ஹத்பி தகாதும் சொல்லி ஒருத்தர் பச்சா 10 வருஷம் ஆயிட்டாரு, 10-12 வருஷம் ஆயிட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்யுது இந்த செய்தி தெரிய வருது. இப்படி கால நீட்சியின் காரணமாக தண்டனை வீழுமா, அந்த தண்டனை இல்லலாகிறது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முந்தைய 50 20 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது, அது இல்லாம போகுமா என்ற மசாலா. அடுத்தது விபச்சாரம் செய்யப்பட்டவருடன் திருமணம், விபச்சாரத்தில் ஈடுபட்டவருடன் திருமணம் அப்படி என்றது. அடுத்ததாக ஓரின சேர்க்கை, அதே போல என்னது அதாவது இந்த சேர்க்கை நெறிபிறழ்வுகள், அதுபோல என்னது இந்த ஆண் பெண் திருமணம், அது இது இந்த குப்பைகள் அந்த தலைப்பு சரியா. அடுத்தது இஸ்லாம் ஆளாத நாடுகளில் விபச்சாரம் நடந்துட்டு தண்டனைக்கு வழி இல்லை, அந்த முஸ்லீம் என்ன மாதிரி நடந்து கொள்றது அப்படி என்ற அந்த பகுதி. அடுத்ததாக அவதூறுக்குரிய இஸ்லாத்துடைய தண்டனை என்ன, அவதூறுக்குரிய தண்டனை, ஏன் விபச்சாரத்துக்கு நெருக்கமான தண்டனை அதுல வச்சு, அதுல 100 இது 80, இந்த அவதூறுக்குரிய தண்டனை என்ன, அவதூறை எப்படி புரிஞ்சு கொள்றது, அவதூறை எப்படி புரிஞ்சு கொள்றது, ஏன்னா அவதூறு வந்து வித்தியாசமானதுல இருக்கும், நோக்கம் இல்லாமலும் சொல்லி இருப்பாங்க, இவைகளை எப்படி புரிஞ்சு கொள்றது, அவதூறு சம்பந்தமான அந்த பகுதி. அடுத்து அவதூறு இறைவனது உரிமையா, அவனுடைய தண்டனை இறைவனது உரிமையா அடியானுடைய உரிமையா, அதாவது இறைவனுடைய உரிமைனா தண்டனை கொடுத்தே ஆகணும், அடியானுடைய உரிமைனா அவன் மன்னிச்சு விடலாம், அப்ப தண்டனை என்ன செஞ்சிரு இல்லாம போயிரு. ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாரு, அகப்பட்டாரு, இவர் மன்னிக்கல, நான் திருட்டை மன்னித்து விட்டேன் சொல்லல, கைவெட்டுறது என்னது வெட்டுப்படும், நிரூபிக்கப்பட்ட வெட்டுப்பட்டும், இது அப்ப இது அல்லாஹ்வுடைய ஹக்குல அது, இதை பத்தி உள்ள அம்சம். அடுத்தது பத்திரிகைகள், இந்த செய்தித்தாள்கள் விபச்சார விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், தலைப்பு போடுற, அதான் அந்த பத்திரிகை துறை மீடியா துறை வந்து டோட்டலா என்னது கழுகப்பட்டாச்சு. அதுல உண்மையாக சொல்ல போனா அதை பார்த்து பத்திரிகை நடத்தும் ஒரு முஸ்லீம் வரானே, அவன் அந்த ஸ்டைல தான் அவனு போறான், தப்பி ஓட்டம், தூக்கிட்டு ஓட்டம், வணங்கிட்டா கற்பழிப்பு அப்படி இப்படின்னு தான் போடுறான். என்னது வாலிபர் கைது, இளம்பெண்ணின் ஆடையில் இரத்தம், என்னடா தலைப்பு போடுறீங்க, பார்த்தா ஆக்சிடென்ட், விளங்கிட்டா ஒரு ஆக்சிடென்ட் நடந்து வாலிபர் ஓட்டிட்டு போய்த்தீரா, முட்டுப்பட்டு கீழே விழுந்தாச்சு, அந்த யுவதி வந்து ஹாஸ்பிட்டல்ல, இவன் தலைப்பு எப்படி போடுறா தெரியுமா, என்ன அதாவது வாலிபர் கைது, இளம்பெண்ணின் ஆடையில் இரத்தம், இவனுக்கு பேப்பர் விற்கணும், இதான் மஞ்சள் பத்திரிகைகள் சொல்றதுதான், இவனுக்கு பேப்பர் விற்கணும். அவன் என்ன சொல்றான்னா தலைப்பு எப்படி தெரியுமா இருக்கணுமா, நாய் மனுஷனை கடிச்சு நீக்கப்படாதான், மனிதன் நாயை கடிச்சுன்னு தலைப்பு என்ன செய்யணும் இருக்கணும், கேட்டா ஜேர்னலிசமா, ஏன்னா பத்திரிகை துறை அப்படி போனா தான் அந்த செய்தி எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எவன் குழம்பினாலும் சரி, எவன் நாசமா போனாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது இப்போ அரபு நாடுகள் அங்கே இங்கெல்லாம் உரிமை கொடுக்காட்டி பத்திரிகை துறை பேச்சு உரிமை இல்லை, அந்த உரிமை இல்லை, உனக்கு உரிமை கொடுத்தனுடைய நீ என்னென்னலாம் செய்வா என்று தெரியும், உனக்கு அளவா பேசினா போ, செய்தியே போடு, வந்தார் போனார் நடந்தது நிகழ்ந்ததுன்னு போடு, நீ உள்ளுக்கு போயேன்னு மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. ஒரு ஆள் கார்ல போறாரு, அவனோட காருக்குள்ள கொண்டு போய் மைக் என்ன செய்யறது நீட்டுறது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு அவன் பதில் சொல்லி ஆக வேண்டிய நிலைமை இருக்கிறான். தட்டி விட்டா என்ன மீடியாவை என்ன செய்து விட்டார், புறக்கணித்து விட்டார், அவமதித்து விட்டார், வழக்கு போடுவோம் அப்படின்றான். அவனோட சொந்த வீட்டுக்குள்ள பேத்து என்ன செய்யறான், நீங்களே டைவர்ஸ் பண்ணி நீங்க கேட்கிறான் அவன் இதுல, ஏன்னா மீடியா உரிமைன்றான், கேட்டா மீடியா உரிமைன்னு சொல்றான். உங்கள் நாய் வீட்டு நாயை நீங்க அவிழ்த்து விட்டு இருக்கிறீர்கள் அப்படி, அது அவன்கிட்ட கேட்டு வீட்டு நாயை அவிழ்த்து விடுறது அவிழ்த்து விட அமைக்கிறேன் ஏன்னா சப்ஜெக்ட், அதுக்கு மைக் அவங்கடா கதவை திறக்கிறேன்னு அவன் விட்டு முன்கால என்ன செய்யறேன் நின்றுட்டு கேட்டா இது என்ன இப்படி மீடியத்தில் இதையும் அங்கீகரிச்சுட்டு இவனு போய் சேர்றான். இவன் என்னது முஸ்லீம் மீடியா, தலைப்பு முஸ்லீம், ஹலால் கோழி மாதிரி முஸ்லீம் மீடியா என்னது அதுல போய் சேர்ந்தாரு. முஸ்லீம் மீடியா இவன் அதை தான் செய்யறான், ஆனா இவர பேர் முஸ்லீம், இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான், அவ்வளவுதான் வேலை இல்லாதான் மைக்க கொண்டு போறதுதான், மைக்க அவன் சொந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை எல்லாத்திலையும் கொண்டு போற. எங்கேயாவது ஒரு வீட்டுல விபச்சாரம் செய்தி நடந்தா தலைப்பு செய்தி வணங்கிட்டா, பெரியவர் விபச்சாரம் அகப்பட்டார் அப்துல் காதர் தலைப்பு வணங்கிட்டா, இப்படி அவன் மானம் மரியாதை எல்லாத்தையும் கொண்டு போற. பொறவு பார்த்தா அது இல்லை, எதை யார்கிட்ட ஒரு இது கிடைச்சாலும் போது தூக்கி என்ன செஞ்சிடுறது போட்டுறது, தலைப்பு அவன் மானம் மரியாதை எல்லாம் போடுறது. நமக்கே சொந்த அனுபவங்கள் நம்ம பேச நமக்கே ஒரு அனுபவம், ஒருவர் கைது செய்யப்பட்டான்னு வந்துச்சு, ஒரு அமைப்போட ஒரு ஆள் கைது செய்யப்பட்ட போட்டோ டப்பட போட்டோம் சரியா, மெயின் பேப்பர்ல முன்னுக்கு நம்மளோட போட்டோ கைது செய்யப்படும். இப்போ மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான், இவன் கைது செய்யப்பட வாய்ப்பே இல்லை ஒரு இதுதானே. அப்போ அதுல வந்து என்ன இப்படி உங்களை போட்டோ போட்டிக்கிறாங்களேன்னு கேட்டா அப்போ அந்த இது கால் பண்ணி இப்படி செஞ்சு இப்படி நீங்க என்ன செய்யாதீங்க இப்படி போட்டிக்கிறீங்க என்ன மாதிரின்னு சொன்னு அவன் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு எங்க வருது தெரியுமா, 4ஆம் பக்கத்துல கீழ் மூலையில திருமண சேவை கீழே வருது விளக்கிட்டா, என்ன நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்றோம். போட்ட பெஸ்ட் தலைப்பு வந்து முதல் பக்கத்துல அகப்பட்டாரவங்களுக்கு கிடைக்கிற தாடி வச்ச போட்டோ ஜுப்பா வச்ச போட்டோ இடையா தூக்கி போட்டுறது, போட்டுட்டு
வாபஸ் வாங்குற போட்டோ வருது, 4வது என்னது அதாவது பக்கத்துல வருது. அதுக்குள்ள இவன் குடும்பத்தை ஊட்ட உடச்சிப்பான. சரியா, நமக்கு சம்பந்தம் இல்லை. இது வந்து ஒரு சின்ன ஒரு நார்மலான விஷயம். ஏதாவது சீரியஸான விஷயம் அவன் ஊட்ட உடச்சிப்பான், அவனோட பிரச்சனை. அதுக்கு பிறகு என்னது பத்திரிகை தர்மம், நாங்கள் என்ன மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்கிற ஊட்ட கட்டி கொடு விளங்கிட்டா. அவன மான மரியாதை எல்லாம் போயாச்சு. கேட்டா இஸ்லாம் இவன் வந்து என்னது பத்திரிகை தர்மம் பண்றான். இந்த மாதிரியான ஒரு மீடியா தர்மம் ஒன்று இருக்கா. எல்லாமே உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். ஏதாவது கரப்ஷன்கள் இதுகளை கொண்டு வந்தா பரவாயில்ல. இது அவன் வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் வெளியே என்ன செய்யறது கொண்டு வர. மனைவி அமைதியா கணவனோட சபரா வாழ்ந்துருப்பா. அவரு பிரபலியமானவளா அவங்கள்ட்ட வந்து மைக்கு நிட்டுறது. உங்க கணவனுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கருத்து தெரிவிக்க விருப்பங்கள் உண்டான்னு கேட்கிற கேள்வியெல்லாம் அழகாய்க்கும். அவன் நான் தெரிவிக்க விரும்பலன்றது இல்லை, ஏதாவது சமுதாயத்துக்கு பலன் தர மாதிரி ஏதாவது 2 விஷயம் இதாக சொல்லுங்கன்னு சொல்லி இப்படிதான் சுஜாதாவோட வைஃப்ட போய் அவர்கிட்ட கேள்வியை கேட்டு விளங்கிட்டா. அவர் நல்ல ஒரு எழுத்தாளர் தானே, அவருக்கு அந்த நாவல்லாம் எழுதுறவர். அவர்கிட்ட கேட்டு அவ வந்து என்ன அவருக்கு எழுத்து தான் என்னது பெருசா இருந்துச்சு, ஏதா இருந்துச்சு, நம்மளை கவனிக்கிற எல்லாம் குறவு செத்த போறவு விளங்கிட்டா. அவ வந்து அவரு உணர்வு ரீதியா சொல்லிப்பா. இதை பக்கமா பேப்பர்ல போடுறான். சொல்லிதான் கூட நீ என்ன செய்யணும் சரி அப்படின்னு விட்டுறோம். பக்கமா பேப்பர்ல சுஜாதா மீது உள்ள அந்த ஏதாவது சயின்ஸ் எழுதிட்டு அந்த நல்ல நம்மளாம் என்ன செஞ்சிரு போயிடும். அப்போ குடும்ப வாழ்க்கையில் இப்படிதான் ஐந்தாறு அப்படின்னு லெவலுக்கு போயிடும். இதுதான் அப்ப இது அதனால தலைப்பு விபச்சார தலைப்புல பேப்பர் வரணும். உத்தர் இன்றைக்கு விபச்சாரம் சம்பந்தமான இஸ்லாமிய சட்டம் எழுத கூட மீடியாவை கட்டா என்ன செய்யணும் கொண்டு போடலாம். இது காரக்சீர மாதிரி தான் ஆயிரும். அப்ப இதுல வந்து பத்திரிகை அதாவது இந்த துறையில விபச்சாரத்தை ஒருத்தர் எழுதுறார். இவருக்கு அவதூறு கசையடி விஷயத்துல இஸ்லாமே என்ன சொல்லுது நிரூபணம் இல்லாட்டி. அப்ப இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் 170% பத்திரிகை ஆசிரியர்களுக்கு கசையடி தான். ஏன் டெய்லி இதைத்தான் எழுதிட்டு இருப்பாங்க, டெய்லி இதைத்தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்கன்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்தது எங்கேயாவது வெஸ்டர்ன் மீடியா காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து இதுல என்ன செஞ்சிடுறேன் போட்டுடுறேன் இந்த மாதிரி செய்திகளை. அல்லது சர்வதேச புகழ்பெற்ற யாரையா விபச்சார செய்திகளை எழுதுறது, அவருடன் தொடர்பாம் அப்படி என்று என்னது எழுதுறது. திரைக்கு பின்னால் இவர் திரைக்கு பின்னால் அளிக்கிறார். யாரு மைக்கே வீடியோட இவர் திரைக்கு பின்னுக்கு பேசுறது. திரைக்கு பின்னால் அவனோட வாழ்க்கையெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுறது. இப்படி பிரபலங்களுடைய அவங்களோட வாழ்க்கையில சொந்த ஒரு இடத்துக்கு சொல்லாம போனாலும் பேத்துறாங்க, சொல்லிட்டு போனாலும் என்ன செஞ்சிடறாங்க பேத்துறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இன்றைய இந்த விபச்சாரம் அவதூறு என்ற சப்ஜெக்டோட மிகப்பெரிய சம்பந்தம். இது பத்திரிகை துறை என்ன அதுல இது கோப்பி அடிச்செல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இப்படித்தான் ஒரு இடத்துல வந்து பத்திரிகை நல்லா விற்கிதான். இவன் எழுதினோடனே அடுத்தவன் எழுதுறது. இவன் எஸ் எழுதினா அவன் நோட் எழுதுறது. இப்படியே 2ஐயும் வாங்குற சண்டைக்காவே அப்படிதான் மக்கள் அதுக்கு எதிராக இவன் எழுதுறதுனால 2 நல்லா வித்திருக்கு. இது வந்து ஒரு முடிவு காணணும் எடுத்துக்காக நீ கவர்மெண்ட்ல முடிவு எடுத்து இந்த 2 பேரும் கேட்டு ஒரு வழக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். வந்துட்டார் ஒரு ஆள் வந்துட்டாரு, அடுத்தவரை காண. அடுத்தவர் எங்க கேட்டாரா, அது நான் தான்டாரா, அடுத்த பத்திரிகையும் நான் தான் நடத்துறேன் அப்படின்ட்டாரா. அப்ப அடப்பாவில இவ்வளவு நாளும் சேர்ந்து ஊரையாடா ஏமாத்திக்கிறேன். அப்ப அவன் தான் 2 பேப்பரையும் நடத்திக்கிறான். அவன் தான் 2 பேப்பரையும் நடத்திக்கிறான். எஸ் எழுதுறது, நோன்னு அவன் எழுதுறது, பிரபல்யமா என்ன செய்யறது போறது. இது வந்து இந்த வடிகட்டிய கயமத்தனை மீடியாட்ட இருக்கி 100% என்ன செய்யுது அவனுக்கு இருக்கிற இடத்துல எல்லின் முனை அளவிலும் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக சாபம் விளங்கிட்டா. சாபம் என்ற பகுதி, சாபமிட்டு கணவன் மனைவி சாபமிட்டுக் கொள்ளல், அவருடைய சட்டங்கள் என்ன, எங்க நிகழ்த்துவது, அவர்கள் வந்து அந்த சாபத்துக்கு பின்னால குடும்ப வாழ்க்கையை தொடரலாமா தொடரக்கூடாதா, பிள்ளைகளுடைய நிலை என்ன. அடுத்தது விபச்சார குற்றச்சாட்டு வருது, மனைவி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா அவக்கு வந்து அந்த குழந்தை பெற முடியாத தன்மை இருக்கேன்னு வைத்தியம் என்ன செய்யுது சொல்லுது, குழந்தை பெற முடியாத தன்மைக்குன்னு சொல்லுது. அப்ப அவட பிள்ளை என்ன செய்யலாம் சொல்ல இயலாது மருத்துவ ரீதியாக. இதை ஒரு ஆதாரமாக என்ன செய்யலாம் சமர்ப்பிக்கலாமா, அவங்க விபச்சாரம் நடக்கல இடத்துக்கு இதை ஆதாரமாக சமர்ப்பிக்கலாமா. அடுத்ததாக வந்து என்ன, இதெல்லாம் ஒரு விபச்சாரம் என்ற இது நம்ம நினைக்க கூடாது. இந்த மாதிரியான சப்ஜெக்ட் டைரக்ட்லி விபச்சாரத்துறை இதெல்லாம் அந்த விபச்சாரத்துடைய சட்டம் எந்த அளவுக்கு சின்ன சின்னதா வரையறுக்கப்படுதோ அந்த அளவுக்கு திருமணம் என்ன செய்யும் உயிர் வாழும். ஒரு குடும்பம் ஒரு ஊர்ல தலாக் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு மிச்சம் டென்ஷனா பட. இந்த காலத்துல ஏன் டென்ஷனா படாண்டா திருமணம் இருக்குன்னு அர்த்தம். தலாக் விட்டுட்டாண்டா திருமணம் வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு சமுதாயம் வரும், குரங்கியல் சமுதாயம், அங்க தலாக்கு மிக்காது, நிக்கா நிக்காது. அப்ப தலாக் விட்டாண்ட செய்தியே வராது. அப்ப யாராவது ஆண்டு கேள்விக்க அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தலாக்கே இந்த சமுதாயத்தில் இல்லை, நிக்காக இல்லை, அதனாலதான் தலாக் இல்லை அப்படி என்றது விளங்கணும். அதே மாதிரி தலாக் ஒரு சமுதாயத்துல நடந்துட்டீங்கன்னா நிக்காக உசுறு வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் அம்சம். இது இல்லாம போனா எல்லாமே என்னது இல்லாம போன்றது. இதை புரிஞ்சுக்கலாமே இருக்க கூடாது. என்ற இயற்கை வாழணும், 2 சைட்ல என்ன செய்யும் இயற்கை வாழணும். அந்த அடிப்படையில வரையறுக்கிறது என்றது மிக முக்கியமான பகுதி. அடுத்தது விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைகள், இந்த குழந்தைகளுடைய சட்டம் என்ன, அவர்களுடைய வரைவிலக்கணம் என்ன. அதே போல ஃபாசிடான திருமணங்கள் இருக்குது.
பாத்திலான திருமணம் ஃபாசிதான திருமணம் என்று. ஃபாசிதான திருமணம் என்று சொன்னா அந்த சட்டத்துல குழப்பம் இருக்கு. இந்த திருமணமா இது அங்கீகரிக்குமா இல்லையாண்டு ஃபுகாஹா கேட்ட முரண்பாடுகளால முத்தாத்திரம் போன்ற திருமணங்கள். இவர்களை விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைகளாகத்தான் இவர்கள் கருதப்படுவார்களா? இவர்களை இந்த மாதிரி பிறந்த குழந்தைகளை அதாவது இந்த இதுல பதிவு செய்யற சம்பந்தமான சட்டம் என்ன? பிறப்பு இறப்புல பதிவு செய்யற சம்பந்தமான சட்டம் என்ன? அவருக்கு நாட்டு குடியுரிமை கொடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த நாட்டு குடியுரிமை கொடுத்தல் ஒரு தனியான ஒரு தலைப்பு இருக்கு. இந்த குடியுரிமை கொடுத்தல்ல இவர் வருவாரா? விபச்சாரம் சம்பந்தமான இதில் உள்ளவர் வருவாரா? வந்தா அவர் எந்த வரையறையோடு வருவார்? இவருக்கு நீதிமன்றத்தில் நீதி செலுத்துகின்றவராக வருவதற்கான அதிகாரம் என்னது இருக்குதா? ஏன் அவர் குற்றவாளி அல்ல, மரபில் அல்லாத குற்றவாளியும் இந்த உலகத்துல குற்றவாளியும் இல்லை. ஆனா இவரை கொண்டு வந்து அந்த நீதிமன்றத்தில் வைக்கிறதுக்கு சமூக ரீதியான சில விஷயங்கள் இருக்குது. தீர்ப்பு வழங்குறதுக்கு என்ன மக்கள் அதை எப்படி எதிர்கொள்வாங்க எடுப்பாங்கன்றது அந்த பகுதிக்காக வேண்டி இது வருது. அடுத்தது என்னன்னு சொன்னால், இன்றைய நவீன உலகத்திலே உள்ள விபச்சாரம் தொடர்பான சட்டங்கள் சரியாவுடைய சட்டங்களோடு எப்படியெல்லாம் முரண்படுது அப்படின்றது, முரண்பாடுகள் என்னென்ன, உடன்பாடுகள் என்னென்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி இவ்வளவு பகுதிகள் என்ன செய்யுது, அந்த விபச்சாரத்துடைய சட்ட பகுதி என்ன செய்யுது, இதுல நம்ம கவர் பண்ணப்படுவதை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். இதுதான் விபச்சாரம் தொடர்பாக பேசணும். இதை நம்ம விரிவா பேசணும், இதை நம்ம பேசினோம்னா 10 hours 12 hours 20 hours போகும் அது முழுசா பேசி முடியறதுக்கு, விளங்கிட்டா? அப்போ இது மிக முக்கியமான ஒரு விபச்சாரம் தொடர்பான இவைகளுடைய விபச்சாரத்துக்கு கசேரி அடித்தல், சாட்டையால் அடித்தல், 4 சாட்சி, இதோட மட்டும் நிறுத்தல் இஸ்லாம். இந்த அத்தனை பகுதிகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நேரடியான ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள், அசர்கள், இமாம்களுடைய ஆய்வுகள் என்று தனித்தனியாக இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதாவது இந்த பகுதியை நம்ம புரிஞ்சு கொண்ட பின்னால இந்த விபச்சார சப்ஜெக்ட்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் இந்த விபச்சாரம் என்ற பகுதியை எவ்வளவு ஒரு மோசமான பகுதியாக காண்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், இதுல தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த விபச்சார சட்டம் எதுக்கெல்லாம் எப்ளை ஆகும் அப்படின்றதை நம்ம என்ன செய்வோம், இதுல தெரிந்து கொள்வோம். அதுல விழுந்தவர்கள் எப்படியெல்லாம் தங்களை என்ன செய்யணும், அதாவது இறைவன் பக்கம் மீட்டிக்கொள்ளணும், மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனுடைய வழிமுறைகளை எப்படியெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதும், அதுக்கு பின்னால திருமண நேரத்துல உங்களுக்கும் ரப்புக்கும் இடையிலான ரகசிய விஷயங்கள்ல நீங்க எப்படி என்ன நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஏற்கனவே என்னுடைய சில பகுதியை நம்ம பேசி என்ன செய்யறோம், ஒழுக்கம் சம்பந்தமான சாலிகான துணை என்ற பகுதியிலையும் நம்ம பேசி இருக்கிறோம். இதுல மிக முக்கியமான பகுதி இஸ்லாம் விபச்சாரத்தை எந்த அளவுல அதாவது கண்டிக்கிறதுக்கு இந்த சட்டங்களே போதுமானது. ஆனா ஹதீஸ் குர்ஆன் வசனம் ரீதியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அதாவது விபச்சாரத்தை பற்றி அதாவது மனிதருடைய மூல வழிகாட்டல்கள் போன்று சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹு தஆலா இதை என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்றான். வலா தஸ்னு, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாம முகாரபத்து ஸினா, அதாவது விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இதுதான் குர்ஆனுடைய கட்டளை. நெருங்காதீர்கள் என்ற தலைப்பில் நம்ம இது சம்பந்தமா விரிவா பேசுகிறோம். அதாவது வலா தக்ரபு ஸினானா விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது அருவருக்கத்தக்க செயலும், வஸாஅ சபீலன், வழிகளால் மிகவும் கெட்டதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வழிகளால் மிகவும் கெட்டதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல அதாவது இந்த இடத்துல ஃபாஹிஷா ஒரு கெட்ட செயல்பாடு அப்படின்றதையும் வழிகளால் கெட்டதும் அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமின்களுடைய சிஃபத் அல்லாஹ் தஆலா சொல்ற டைம்ல அவர்கள் அதாவது வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இறைவனோடு சேர்த்து என்ன வேறு அதாவது தெய்வங்களை அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், உரிமையை கொண்டே அன்றி அவர்கள் இன்னொரு ஆத்மாவை கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். வமை யஃஅல் தாலிக், யார் அதை செய்கிறாரோ யல்க அஸாமா, அவர் நரகத்தை சந்திப்பார். இந்த அசாமுக்கு அசாமி என்ற நரகத்தை சந்திப்பார். அப்படி தனியான அவர்களுக்கு ஒரு நரகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிஅராஜுடைய நேரத்துல விபச்சாரம் செய்தவர்களையும் விபச்சாரம் விபச்சாரிகளையும் ஒரு நரகத்துல கண்டேன். அந்த நரகத்துடைய அதாவது மேல் பகுதி குடத்துடைய அந்த இது போல சுருக்கமாயிடுச்சு, கீழ்பகுதி அகண்டதாயிடுச்சு. கீழே இருந்து அவர்கள் அந்த நெருப்பு என்ன செய்து தள்ளி கண்டு மேலுக்கு வருது, மறுபடியும் என்ன செய்யறாங்க, உள்ளுக்கு போறாங்க. அவங்களுடைய அலறல் சத்தங்களை நான் என்ன செஞ்சேன் கேட்டேன். அவ்வளவு அது மோசமான தண்டனை இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு, விபச்சாரம் மன்னிக்கப்படாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதாவது ஒரு நரகம், ஒரு குடம், அந்த கழுத்து சிறுத்த பகுதி, அடிப்பகுதியெல்லாம் பெருத்த ஒரு பகுதியில நெருப்பு மூட்டப்பட்டு அதிலே உள்ளவர்கள் ஒன்றாக என்ன
மேலுக்கு எழும்பி அந்த கொதிநிலை காரணமா போய் கீழே போறன்றது அதை மாதிரி ஒரு அதாப நினைச்சு பாருங்க. அதாவது இது அந்த அப்படிப்பட்ட ஒரு மோசமான தண்டனை என அதாவது அவர்களுக்கு உண்டு. யுதாஅஃப் லஹுல் அதாபு யௌமல் கியாமா, மறுமை நாளில் இவர்களுக்கு அதாவது தண்டனை பன்மடங்காக்கப்படும். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, அவர்கள் அந்த நரகிலே இழிவடைந்தவர்களாக நிரந்தரமாக என்ன செய்வார்கள், தங்குவார்கள். இல்லாமன் தாப், யார் தௌபா செய்கிறார்களோ, வ ஆமன ஈமான் கொள்கிறார்களோ, வ அமில அமலன் சாலிஹன் பொருத்தமான நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபஉலாயிக் அவர்கள் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களது தீமைகளையும் அல்லாஹு தஆலா நன்மைகளாக என்ன செய்வான், மாற்றுவான். அப்போ தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்லமல்கள் செஞ்சிட்டேன்னு சொன்னா அவர்களது தீமைகளையும் இறைவன் நன்மைகளாக என்ன செய்வான், மாற்றுவான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறார். வமன் தாப, யார் தௌபா செய்கிறாரோ, வ அமில சாலிஹன் நல்லமல்கள் செய்கிறார்களோ, ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா, அவர் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை முழுமையாக திருப்பிக் கொள்றார். அந்த யதூபு இலல்லாஹி மதாபானா அல்லாஹ்வின் பக்கம் அந்த தௌபால அவர் என்ன செய்யறாரு, மீளுதல்ல உண்மையான நிலையில் அவர் என்ன செய்யறாரு, அதாவது மீண்டு கொள்கிறார் அப்படின்னு இதுல சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு என்ன, விபச்சாரத்தை சொல்லி அல்லாஹ் அவருடைய தண்டனையும் சொல்லி மூமின்கிட்ட சிஃபத்துக்கள் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தௌபா சொல்லி காட்டுறோம். இந்த உலகம் தௌபாக்குரியதானே, அப்ப அந்த தௌபால அவர் மீண்டனும் அப்படின்னு என்ன செய்யறாரு, அதாவது அந்த மீண்டனும் அப்படி என்ற எண்ணத்தில் அவர் இருக்க வேண்டும். அந்த மீட்சியில் அவர் நல்லமல்கள் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை இதுல சொல்லப்படுறது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப எனவே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்ன ஒரு மிக முக்கியமான, அதாவது நேரடியாக குறிப்பிட்டு சொன்ன பாவங்கள்ல, அதே போல தண்டனைகள் சொன்ன பாவங்கள்ல உண்டு. மிகப்பெரிய தண்டனைகள் சொன்ன அது செய்த அதாவது அந்த பாவங்கள்ல உண்டு. சூரத்துல் நூர்ல அல்லாஹு தஆலா இதை பத்தி என்ன செய்யறான், மிக அதாவது ஒரு கடுமையான முறையில் அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். எந்த அளவுக்கு கண்டா, அந்த மாதிரி யார் அவதூறு சொல்றாங்களோ அந்த அவதூறு சொன்னவங்களுடைய பாவம் பெருசுன்றான். அப்படியே இந்த பாவம் எவ்வளவு பெருசு, விபச்சாரம் பெரிது என்பதனாலதான் அந்த விபச்சார அவதூறை யாருக்கு சொல்றாங்களோ அது மிக பெரிது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விபச்சாரத்தை பற்றி என்ன, அதாவது எச்சரிக்கிற நேரத்தில் மனிதனுடைய அந்த இயல்பை பத்தி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மனிதன்ட்ட இந்த விபச்சாரத்துடைய இயல்பு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த செய்தி பல கிரந்தங்கள்ல வருது. எப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹத்தஹு மின ஸினா, அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கை எழுதிவிட்டான். கதப அல்லாஹ் தஆலா இங்க தக்தீர்ல, அல்லாஹ்வுடைய தக்தீர்ல விபச்சாரத்தில் ஒரு பங்கு அவனுக்கு என்ன செஞ்சிரும், வந்துரும். விபச்சாரத்துல பங்கு மனிதன் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனத்துல இல்ல லமம் வருது. குர்ஆன் வசனத்துல இல்லல் லமம், அவர்கள் பெரிய மானக்கேடான விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். இல்லல் லமம், லமம் என்றதுக்கு பல தஃசீர் என்ன செய்திருக்கு, பாவங்களும் அதன் படித்தரங்களும் என்ற தலைப்பில் அந்த முழுசார விளங்கப்படுத்துவேன். லமம் அப்படி என்று சொல்றது, ஒரு முறை மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுவான் அல்லது ஏதாவது தவறுல ஈடுபட்டு விடுவான் என்ற மாதிரியும், இல்ல அவனுடைய பார்வை, அவனுடைய செயல்பாடு, கை விளங்கிட்டா, அவனது நடவடிக்கை, இது போன்ற லமங்கள் சின்ன பாவம் மிகச் சரியானது விளங்கிட்டா, இது போன்ற ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், நடந்துரும். ஒரு தொடுதல், ஒரு முத்தமிடுதல், ஒரு பார்வை, இது போன்ற ஒரு வாழ்க்கையில் அவனுக்கு நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு பங்கு அல்லாஹ் ஒரு பார்வையா மனிதனுக்கு படாம என்ன செய்யாது, இருக்காது. அந்த பார்வையில லைக்காம ஒரு தடவையா வாழ்க்கையில அவன் இருந்திருக்க மாட்டான் என்ற ஒரு விதி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எழுதி விட்டான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிரக்கதாலிக்க லா மஹாலத், அவன் அதை அடைந்தே தீர்வான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபஸினல் ஐனைனி அன்னவர், கண்ணுடைய விபச்சாரம் பார்வை. வஸினல் லிசானி அல் மன்திக், அதாவது நாக்குடைய விபச்சாரம் என்ன, அதாவது பேச்சு, அதை பற்றி பேசுவது. வன் நஃப்சு, அதே போல கையுடைய விபச்சாரம் அதை, அதாவது ஒரு பெண்ணை பிடிப்பது. வன் நஃப்சு ததமன்னா வ தஷ்தஹி, மனசு என்ன செய்யும்னா ததமன்னா ஆசை வைக்கும், ஆர்வம் கொள்ளும். இது என்ன விபச்சாரம். வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك ويكذبه, அவனது அதாவது உறுப்பு அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். அப்ப இந்த மஹாலத்தை லா மஹாலத்தின் ஹதீஸ்ல தெரியவங்க என்னடா, பார்வையாலோ ஒரு புடியாலோ அல்லது ஒரு தொழுகையாலோ ஒரு முத்தமிடுதலாலோ இந்த மாதிரி நடந்து கொள்ளல் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். அப்படி வரும் அப்படி என்ற ஒரு நிலை இருந்தால், அந்த மாதிரி நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன, அதாவது குர்ஆன் வசனம் என்ன, இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த மாதிரி நடந்த ஒரு மனிதர் கேட்ட நேரத்துல
இன்னல் ஹசனாத் யுதிஹிபுனல் அஸ்ஸய்யிஆத் அப்படி என்று சொல்ற அந்த வசனம் என்ன செய்து எனக்கு ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நான் அப்படி இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டேன், அப்படி விபச்சாரத்துக்கு முந்தைய சில செயல்பாடுகளை நான் செஞ்சுட்டேன் சொன்னோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அமைதியாக்கிறாங்க, தொழுறாங்க. தொழுது முடிஞ்சு அந்த கேள்வி கேட்டவர் எங்கன்னு கேட்கறாங்க, எங்களோட தொழுதிகளான்னு கேட்கறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, வ அகிமிஸ் ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள், தரஃபைன் நஹார் பகலின் இரு ஓரங்களிலும், வஸுலஃபம் மினல் லைல் இரவின் ஒரு பகுதியிலும், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத் நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும், ذالிக ذிக்ரா லிஸ்ஸாகிரீன் இது ஞாபகம் மூட்டு, அதாவது ஞாபகப்படுத்துகின்றவர்களுக்கு ஒரு ஞாபகம் மூட்டலாகும். வஸ்பிர் பொறுமையாக இருங்கள், ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன் நல்ல உபகாரம் செய்யக்கூடியவருடைய கூலி அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்குவதில்லை அப்படின்னு இந்த வசனம் இறங்குது. அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, அலிய ஹாதா ஹாஸதன் யா ரசூல் இது எனக்கு மட்டுமான்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு இல்ல இது போன்ற தவறில் ஈடுபட்ட அனைத்து முஸ்லிம்களுக்கு தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப மனிதன் பார்வையாலேயோ ஒரு புடியாலேயோ செய்யக்கூடிய இந்த தவறு மனிதனுக்கு ஒரு பேச்சாலே அந்த தவறு நடந்துட்டா அவன் இந்த 5 நேர தொழுகையில கூடுதலான என்னது ஈடுபாடு காட்டுறது. நிறைய பாப்பீங்க சுன்னத்தான தொழுகையில நோன்பு வைக்கிறதுல தர்மத்துல ஈடுபாடு காட்டுறது, 5 நேர தொழுகையில என்ன ஈடுபாடு. இங்க சொல்லப்படுறது என்னது 5 நேர தொழுகையில நீங்க என்னது சரியான முறையில ஈடுபாடு காட்டு. ஹதீஸ்ல என்ன வருது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது தெரியுமா அவன் கடமையாக்கியது. அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல நம்ம செய்யற அமல்களிலேயே மிக விருப்பமானது கடமையாக்கியதுதான். அதுக்கு அடுத்ததான் சுன்னத்தானது விருப்பம். கடமையானதுக்கு பிறகுதான் சுன்னத்தானது. அதாவது தஹஜ்ஜுத் தொழுறது ஃபஜ்ர் இல்லை, தஹஜ்ஜுத் தொழுறது ஃபஜ்ர் இல்லை. அதே போல என்ன சுன்னத்தான் நோம்புல பிடிக்கிற ரமலான் நோம்பு இல்லை. அதே போல சதகால கொடுக்கிற ஜகாத் இல்லை. இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அம்சம் அல்ல. இந்த இடத்துல தொழுகை நிலைநாட்டி வாருங்கள், 5 நேர தொழுகை நீங்க என்ன செய்ய நிலைநாட்டி வாருங்க. நிலைநாட்டி வாருங்க உரிய நேரத்துல தொழுங்க, அவருடைய குஷு குதுகளை பேணுங்க, ருக்கு சுஜூதுகளை சரியா செய்ய, அந்த தக்வாவோட என்ன செய்யுங்க தொழுங்க, உரிய நேரத்துல இந்த மாதிரி செய்யுது. இப்படி செஞ்சுட்டு வந்ததோட சுன்னத்தான தொழுகைகள் இபாதத்துக்கள் தான தர்மங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பாவங்கள் என்ன செய்யப்படும் அழிக்கப்படும் அப்படி என்று சொல்ற இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே விபச்சாரம் என்பதை கண்டிக்கிறதுக்கான குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் என்று ஏராளமான செய்திகள் நிறையவே உண்டு. இது ஒரு முஸ்லிம் அதை அதாவது தவிர்த்து கொள்றதுக்கு விலகி கொள்றதுக்கு இவைகள் போதுமானது. ஆனால் அவன் எங்க பிழை விடுறான் தெரியுமா, இதெல்லாம் அவன் விளங்கி வச்சுட்டு நான் விபச்சாரம் செய்யவில்லை அப்படி என்று அவனுக்கு உறுதியாக இருந்து கொண்டு வலா தக்ரபு ஸினா விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று வருது. இந்த நெருங்குதல் என்ற பாதையில தான் அவன் என்ன செய்யறான் தவறு விடுகிறான். இந்த இடத்துல நம்ம இந்த விபச்சார இந்த தலைப்பை புரிஞ்சு கொள்றதுல 3வது கட்டத்தில் இருக்கிறோம். அந்த பாகத்தை விட்டுட்டோமா, இது 3வது கட்டத்தில் இருக்கிறோம். அது என்ன என்றது மிக முக்கியமானது. ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆரம்பம் வஸ்வாஸ். ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆரம்பம் வஸ்வாஸ் அல்லது யுவஸ்விஸ் ஃபீ சுதூரின் நாஸ். ஃபவஸ்வஸ லஹுமா ஆதமுக்கு ஹவ்வாக்கும் ஃபவஸ்வஸ லஹுமா. நம்ம வஸ்வாஸ வந்து சலாக்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறோம். இது வஸ்வாஸ் அவனுக்குரியது. ஷைத்தான் எல்லாருக்கும் வஸ்வாஸ், அதுக்கு பேர் சலனம். விளங்கிட்டா? அதை ஏற்படுத்தியே தீர்வான். வீண் சந்தேகங்கள் என்றது அடுத்தவனை பத்தி சந்தேகமே. சலனம் உள்ளத்துல ஏற்படுற என்ன குழப்பம், வீண் சந்தேகங்களை கிளப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதோட அர்த்தம் அதல்ல. அடுத்தவனை பத்தி தான் வீண் சந்தேகங்களை கிளப்புறது, அல்லது கொள்கையை பத்தி வீண் சந்தேகங்கள் சலனத்தை ஏற்படுத்துற, உள்ளத்துக்குள்ள சின்ன சின்ன ஆட்டங்களை ஏற்படுத்துற. எப்பயும் மனது வந்து 3 படித்தரமாவே நம்ம சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். ஆள் மனதில் ஓடக்கூடிய ஹவாத்திர்கள் ஒன்று இருக்கும். ஹவாத்திரன் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அது நீங்க இப்ப பேசிக்கிட்டீங்கன்னா 25% ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி பேசிக்கலாம், அந்த வேறொரு சப்ஜெக்ட் அப்படியே கீழால் அது ஓடிக்கிட்டே இருக்கு. அது நீங்க எவ்வளவு நானா இருந்தாலும் நீங்க நான் இவ்வளவு பேசிக்கிட்டு தான் எனக்கு கீழால் என்ன செய்யும் ஒரு சிந்தனை ஓடிக்கிறது. அதுக்கு பேர் ஹவாத்திரன். அது நிறுத்தவே இல்லை. அது ஒரு எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல உள்ளதெல்லாம் நம்ம பேசி அகப்படுற கட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதுல உள்ள எண்ண அலைகளை போறதெல்லாம் பேசி அது சும்மா சொன்னேன்றது. அது எண்ண அலைகள்ல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அரபுல சொல்ற ஹவாத்திர் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஹதீஸ்ல வரும், மறுமை நாள்ல சொர்க்கம் அல்லாஹ் தஆலா எப்படி வச்சுக்கிறான்னா, கண்கள் காணாத, காது கேட்டிராத, அப்படின்னு கேள்விப்பட்டிராத என்றெல்லாம் வந்துட்டு வலா ஹதர அலா கல்வி பஷரன் வரும். வலா ஹதர இந்த பஷருடைய அதாவது மனிதனுடைய உள்ளத்திலும் ஹத்தர் என்று அவன் நினைச்சதில்ல, எண்ணத்துல தோன்றாத, இந்த ஆழ்மன எண்ணத்துல தோன்றாது. சாரி, போற போக்குல கூட அவனுக்கு என்ன செஞ்சிக்காது, அது தோன்றிக்காது. இந்த ஹவாத்திர் என்ற ஒரு எண்ணங்களை ஓடிக்கிறது. இதுதான் ஷைத்தான வேட்டையாடுற இடம். அங்கதான் ஷைத்தான் இருக்கு. இந்த ஷைத்தான யஜ்ரி மினி பின் ஆதம மஜ்ரத்தம். ரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடுறானா இதான் அப்படி ஓடிக்கிட்டே இருப்பாது. எண்ணத்தை அப்படி சும்மாதான் என்னதான் இருக்கேன், அப்படியா இருக்கேன், இப்படியா இருக்கேன், அப்படியே போய்கிட்டே இருக்கேன். அதை பிடிக்க மாட்டான். அந்த மாதிரி போயிட்டே இருப்பான். அதுல அவன் என்ன செய்வான்டா, டச் பண்ணிக்கிட்டே தான் இப்ப செய்தான். அதான் குத்தி குத்தி குத்திருப்பேன், எதையாவது ஒன்று புடி 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 என்னது அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். நல்லதை பிடிச்சா நல்லது, கெட்டதை பிடிச்சா கெட்டது.
இப்படி போற டைம்ல நல்ல சிந்தனைகள் ஓடும், கெட்ட சிந்தனைகள் ஓடும். ஓடினா திருப்பி வராது, அது போய்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் நமக்கே பார்ப்போம், நல்ல ஒரு ஐடியா தோன்றிக்கும், செய்ய நினைப்பேன், இறங்கின ஒரு பார்த்து என்னத்தை யோசிச்சோம்னே நமக்கு என்ன செஞ்சிருப்பாரு, அதான் ஹவாத்திர். அதனாலதான் இப்னுல் ஜௌசி ஒரு புத்தகம் எழுதிக்கிறார், சைதுல் ஹாத்திர். சைதுண்டா வேட்டையாடுதல், ஹாத்திரண்டா இது என்ன ஓட்டங்களை வேட்டையாடுதல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதுல என்ன செய்வாருண்டா, அப்பப்ப தோணுனதை குறிச்சு வச்சுருவாரு. அப்பப்ப அவருக்கு என்னதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் குறிச்சு வச்சார், உடனே குறிச்சுடுவாரு. குறிச்சு 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 எண்ணங்கள் எல்லாம் குறிச்சு அதுல நல்லதுகளை தன்கை பண்ணிக்க எல்லாம் எடுத்து தனி புக்காய்க்கு சைதுல் ஹாத்திர். சைதுல் ஹாத்திர் தனி புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அழகாய்க்கு, அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அழகாய்க்கு. அதுல வெறுமனே ஹவாத்திர்கள் தான் எழுதினு இல்லை, வேற வேற விஷயங்களை எழுதிக்கிறாரு. ஆனா ஹவாத்திர்கள் நிறைய அதுல இருக்கு, சைதுல் ஹாத்திர். அப்ப வேட்டையாடுது இது நடந்துட்டு, சைத்தான் வேட்டையாடுற இடம் இதுதான். சைத்தான் வந்து இந்த இடத்துல எதையாவது போறோம். இப்ப ஓடுற எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுது, ஓடுற எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுது, நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்களுடைய அந்த இதால போடும். அப்ப நம்ம சோசியல் மீடியா பார்க்கிறோம், அது பார்க்கிறோம், இது பார்க்கிறோம், நபர்களோட பேசுறோம், பழகிறோம். அங்கிருந்துதான் என்னது, மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய ஹமஸ். அப்படின்னா அவன் ஹம்ஸ் நஃப் நஃப் இதெல்லாம் சைத்தான் ஊதிக்கிட்டே தான். இப்ப நரம்பு நாளங்கள்லாம் ஆட்டிக்க நசைச்சிக்கிட்டு இருப்பா, ஏதாவது ஒரு எண்ணம் வந்து என்னது உளுந்துடாதா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வனஃப்ஹிஹி வனஃப்திஹி என்று வருது. இந்த மூன்றிலிருந்தும் நாம் பாதுகாப்பு. சைத்தானுடைய இந்த மூணு வேலையும் அவன் என்ன செய்வான். இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். மனுஷனுக்கு குற்றம் நிற்காது, சும்மா ஓடிக்கின்றீங்க, அப்படி பிடிச்சி எடுப்பான். அது என்னடா யோசிச்சு பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போமே, என்ன பார்ப்போமே, சரி எடுப்போமே என்று நம்ம ரெண்டாவது கட்டத்துக்கு எடுப்போம். இது எடுத்தா போதும். இந்த இடத்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் எடுத்து ஃபிளைட்ல ஏறுற மாதிரி, விசா எடுத்து ஃபிளைட்ல ஏறுற மாதிரி. ஏறின போற பைலட் சார்ல இடையில இறங்க போறேன், அது இது எதுவும் சொல்லலாம் தானே, அந்த மாதிரி இடத்துக்கு தான் சைட்டா வெயிட் பண்ணிக்கிட்டீப்பா. இவரை விசா மட்டும் இவருக்கு கொடுத்து ஃபிளைட்ல ஏத்திடணும் அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துக்கு மட்டும் இப்ப நம்ம என்ன செய்வோம், தௌபா செஞ்சு திருந்தி நல்ல முறையில் ஒருத்தர் ஒழுக்கம் கேட்ட வாழ்க்கையிலிருந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவருக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தௌபா செய்யறார், அல்லாட்ட அழுது தௌபா செய்யறார். தௌபா செய்யக்கூட நீ எப்படியெல்லாம் பாவம் செஞ்சாய், எப்படியெல்லாம் தவறு செஞ்சாய், எண்ணங்கள் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். சைத்தான் சொல்லுவான், அந்த பாவங்களை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாரு, நீ செஞ்சது எவ்வளவு படுமோசமான வேலைகள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுவான். அது ஒரு எண்ண ஓட்டமா வரும். அதெல்லாம் தேவையான அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டே இப்போ அப்படியே தட்டி நின்றாருன்னா அந்த வஸ்வாசம் அவருக்கு எடுபடலை. சரி எடுத்து ஒரு முராஜா பண்ணுவோம் அப்படி என்று கொடுத்துட்டான்னு வைங்களே, சைத்தான் மிச்சம் வேகமா செயல்படுவான். அந்த இடத்துல அவர் முராஜா தான் பண்ணிட்டு இருப்பாரு. 1970 இருக்கும் தௌபா டைம்ல ஒரு ஓடுது, 70கள்ல இருக்கும். அங்க போனேன் இங்க போனேன், சுப்ஹானல்லாஹ், இப்படிமா நம்ம பாவம் செஞ்சுக்கிறோம். சைத்தானும் சேர்ந்து என்ன அதுல சொல்லி அந்த மாதிரி எடுத்து மீட்டி அப்படி ஒரு இடத்துல போகல 92ஆம் ஆண்டு என்று டைவர்ட் பண்ணி விட்டுரும். ஒரு இடத்துல இவருக்கு பயங்கரமான என்ன ஒரு இன்பமாக இருந்த ஒரு பாவத்தை சைத்தான் ஞாபகப்படுத்தி விட்டுருவான். தௌபால இருந்து அங்க 92ல என்ன செஞ்சுவாரு, திரும்பிடுவார். 92ஆல கொண்டு போய் அப்படியே 96ல விட்டு உள்ளத்துக்குள்ள என்ன ஜையனலஹும் தஸ்யீன் பண்ணுவான் சைத்தான். அடுத்தது அந்த அமலை வந்து அந்த வேலையை அழகுபடுத்துவான், அலங்கரிப்பான். அதை வந்து ஒரு போர்வையில போத்துவான். தௌபா செஞ்சு திருஞ்சி இருக்கிற இந்த நிலைமையை விட அதை அப்படியே அழகுபடுத்துவான். மனைவி திருமணம் முடிச்ச ஒருவராக இருந்தா மனைவியை கொண்டு வந்து இவள் கூட ஒழுங்கா இல்லையே, இவள் வந்து என்னோட இப்ப நல்லா இருந்தா இந்த மாதிரி ஒரு பாவ யோசனை நமக்கு வருமாண்டு இங்கல ஒரு தேவைப்படுது. இப்படியே இந்த 2வது கட்டத்தை அவன் செய்வான், போராடுவான். 2வது கட்டத்தை செஞ்சு போராடி திடீர்னு இவன் உணர்ந்துட்டான்னு வைங்களே, விளங்கிட்டா. அதாவது சைத்தான்களுடைய ஒரு கூட்டம் அவர்களை தொட்டால் அவர்கள் ததக்கரு, உடனே வந்து என்ன அதாவது முழிச்சிருவாங்க. சைத்தான்களோட ஒரு கூட்டம் என்ன செய்து நம்மளை தொடுதுன்னு முழிச்சிருவாங்க, திடீர்னு முழிச்சிருவான். இதுக்கு போகக்கூடாதுன்னு முழிச்சிருவாங்க. ஆனா சைத்தான் 2வது ஸ்டெப் கொண்டுட்டான் தானே, வெயிட் பண்ணுவான். சைத்தான் என்ன செய்வானா, வெயிட் பண்ணுவான். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் இதை வச்சுப்பாரு. இவருக்கே உள்ளத்தை என்ன சொல்லுமாடா, கீழே போட்டுறாத, கொஞ்சம் வச்சுக்க, கீழே போட்டுறாத, இந்த சிந்தனையை கொஞ்சம் வச்சுக்க, ஸ்டெப்பா. அவனுக்கு டைம் இருக்கு, 60 வருஷம் வாழ்றேன்னா அவனுக்கு 60 வருஷம் டைம் இருக்கு, சரியா? அப்ப வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு நாள் இல்லாம 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க ரிப்பீட் பண்ணி ஹன்னாஸ். இப்படி ஹன்னாஸ். அதான் நீங்க எடுங்க இந்த சூரத்தை, இந்த குல்லோபிர ஃபலக் எடுத்தீங்கன்னா ஊது பிரபில் ஃபலக், ஃபலக்கை விட்டு பாது, ரப் ஃபலக்குடைய ரப் மின் ஷர்ரி மாஹலக். அப்ப பாதுகாவல் தேர்தல் எதை விட்டு, குல்லோபிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மாஹலக், படைத்ததை விட்டும். மின் ஷர்ரி ஹாசிகின் இதா வக்கம், மறைவுடைய அந்த மறைகிற நேரத்தை விட்டும். அடுத்தது
வமின் ஷர்ரி நஃபாத்தாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பெயரை சொல்லி 4 விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுறோம். குல் அஊது பிரப்பின் நாஸ் எடுங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைவன். மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசன். இலாஹின் நாஸ், அதே போல என்ன, மக்களுடைய இரட்சகன், வணக்கத்துக்குரியவன். இந்த குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ் என்று 3 முறை அல்லாஹ்வை அழைச்சி உண்டை விட்டு தான் பாதுகாப்பு தேடுறோம். இங்க ஒரு முறை அல்லாஹ்வை அழைச்சி 4 விஷயத்தோடு பாதுகாப்பு தேடுறோம். அங்க 3 முறை அல்லாஹ் அழைச்சி ஒரே ஒரு விஷயத்தோடு மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸி மினல் ஜின்னதி வன்னாஸ். மனித ஜின் வர்க்கத்தாரில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே வஸ்வாசை ஒளிந்து மறைந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த வஸ்வாசை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வஸ்வாஸ் வந்து அங்க சைத்தாண்ட பேர். அங்க வஸ்வாஸ் வந்து சைத்தானுடைய பேர். வஸ்வாஸ் பேர்கள்ல உண்டு. அப்போ இந்த வேலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரேடியா முடிக்கலையே, திருப்பி 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 போய் விளக்கம் கொடுத்து தப்சீர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி சத்தியம் பண்ணித்தான் வெளியெடுத்தான். இந்த 2வது கட்டத்துல சைத்தான் டெவலப் உண்டாக்குவான். டெவலப் உண்டாக்கின பின்னால இதுக்கு உங்களோட சூழல் உதவும். நீங்க கெட்ட சூழல்ல இருந்தீங்கடா, இந்த மாதிரி கெட்ட கெட்ட சோசியல் மீடியாக்களையும் கெட்ட கெட்ட நண்பர்களுடையும் அதை நளினப்படுத்தக்கூடிய நண்பர்களுடையும் சூழல்களுடையும் அந்த மாதிரியான என்வாயன்மெண்ட்ல நீங்க இருந்தீங்கடா, இதுவும் சேர்ந்து செட் ஆகும். இதுவும் சேர்ந்து செட் ஆகும். இன்னும் நீங்க பவரான ஆளாயிருந்தா, யாரை நீங்க மறந்து இருந்தீங்களோ, யாரை விட்டு தூரமா நினைக்கிறீங்களோ, அங்க ஒரு வசுவாசம் ஏற்படுத்தி அந்த ஆளை கொண்டு உங்களோட முன்கால நிறுத்தி அவன் என்ன செய்வான் செஞ்சு பலப்படுத்திட்டாண்டா 3வது இடத்துக்கு வந்துடும், கொள்கை ஆயிரும். 3வது இடத்துக்கு வந்துடும், என்ன கொள்கை ஆயிரும், ஏத்திகாதாயிரும், உறுதியாக கொண்டு வந்து போட்டுருவான். போட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை மீட்டி எடுத்த பாவத்துல திருப்பி கொண்டு வந்து நிக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த ஹத்தராத், அதாவது உள்ளத்துல போய் ஹவாத்திர்கள் தான் காரணமான ஒரு இடம். எனவே மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, இந்த 3வது கட்டத்துக்கு நம்ம வராம இருக்கணும்னா, என்ன அலைகள்ல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் நம்ம வைக்க கூடாது. கண்களின் ஊடாக, காதுகளின் ஊடாக எங்களுக்குள்ள செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு போட்டோவாக இருந்தாலும் சரி, ஒரு தவறான இதாக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி எடுத்துக்கொண்டு கூடாது. ஏன்னா அதெல்லாம் எங்க போய் தேங்குது, ஆள் மனதுல அந்த ஹவாத்திர்கள்ல போய் தேங்கிக்கின்றிருக்கும். அது அதுக்கு சைத்தான் எங்க இப்ப நமக்கு தான் அது 1,00,000 எண்ணங்கள், சைத்தானுக்கு தெரியும். இதை இங்க இதை போட்டு நெட்வொர்க் பண்ணி பண்ணி அப்படியே கட்டி 2வது கட்டத்துக்கு கொண்டு வந்துருவான். 2வது கட்டத்துல சூழலை ஏற்படுத்தி 3வது கட்டத்துக்கு கொண்டு வந்துருவான். அதுக்கு நமக்கு நடக்கிறதே என்ன செய்யாது, அது விளங்காது. கடைசியில 3வது கட்டத்துல வந்து நம்ம கொதிச்சுக்கின்றிருப்போம். மனுஷனோடு சேர்த்து அவனும் தௌபா செய்யறது, அவன் மனிதனோடு சேர்த்து அவனும் சேர்ந்து கெட்டு போறது. சைத்தான் இதே மெத்தட்ல தான் என்ன செய்வான், செய்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துட்டுன்னா அதுக்கு பிறகு ஏத்தக்காத மாதிரி. எனவே மிக முக்கியமாக எண்ணத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு நிலை எரிக்கப்படாதா, சூழல் தான் மிக பிரதானமான காரணம். சூழல் தான் மிக பிரதானமான காரணம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த சூழல்ல இருக்கிறோம், அதனாலதான் இஸ்லாம் வந்து நட்பை பத்தியும் உறவை பத்தியும் நீ இருக்கிற சூழலை பத்தியும் எல்லாவற்றையும் பேசுது. அதனாலதான் பெண்களுக்கு வந்து என்னது அபாயா போட சொல்லி, அவர்கள் உடலை மறைக்க சொல்லி, அலங்காரமாக போக வேண்டாம் என்று சொல்றதெல்லாம் எதனால, பெண்களை அடிமைத்துவம் இந்த அபாய செக்ஷன் எல்லாம் வந்துருவான். பெண்களுக்கு பாதுகாப்பு அதுதான், பெண்களுக்கு அதான் பாதுகாப்பு. இது மாதிரியான ஆணுடைய சிந்தனை போக்கெல்லாம் அப்படி படைச்சிக்கிறானதுனால பாதுகாப்பான எண்ணங்கள், ஒரு அரைகுறை ஆடையோட போற டைம்ல ஆணுடைய சிந்தனையில சைத்தான் விதைக்கக்கூடிய சிந்தனைகளை, அவளை பற்றிய எண்ணங்களை விட தூய்மையான எண்ணம் யாரோட, இந்த மறைத்து போகக்கூடிய பெண்களிடத்தில் சைத்தான் என்ன செய்வான், அதாவது அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இந்த ஒரு நிலையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இந்த சூழ்நிலை தாக்கத்தில் இந்த வெளியே வரணும்னா, விபச்சாரமாக இருந்தாலும் ஒழுக்கக்கேடாக இருந்தாலும் குல்லோபிர பின்னாசும் குல்லோபிரபில் பழக்கும் உதவும் இடத்தை புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் குல்லோபிர பின்னாசையும் குல்லோபிரபில் பழக்கையும் ஜின் சப்ஜெக்டுக்கும் சூனிய சப்ஜெக்டுக்கும் நோய் சப்ஜெக்டுக்கும் மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஒவ்வொரு தொழுகைக்கு போறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல்லோபிர பின்னாசையும் குல்லோபிரபில் பழக்கம் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதிக்கிறாங்க. அப்படின்னு தூங்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஓதிக்கிறாங்க. எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேரமும் இரவுல தூங்குற நேரமும் ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி ஓதுறாங்கடா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இதை, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கிய வஹி, அதே நேரம் துஆ என்று சொல்ற அளவுக்கு இதை என்ன செஞ்சது இருந்துச்சு. இது ஒரு தனியான ஒரு துஆ. அபூ சயீத் அல்-குத்ரி எல்லாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வசனங்கள் இறங்கிய பின்னால மத்த துஆக்களை பாதுகாப்பு மத்த துஆக்கள் என்ன செஞ்சாங்க, விட்டு விட்டு இதையே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஓதினாங்க. அப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ஒழுக்கக்கேடு விபச்சாரம் என்ற பகுதிக்குள்ள போகாம இருக்கிறா, அவன் என்ன அலைகள் இப்படியான மிகச்சிக்கிட்டு வருதுண்டா, குல்லாது ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். இல்ல ஹன்னாஸ்னு சொல்வாரு தானே. நீங்க குர்ஆன்ல வந்து என்னது, அதாவது ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ்,
அல் ஜவாரில் குன்னஸ் அப்படின்னு வருது. அந்த குன்னஸ் இந்த மறைகிறது, மறைஞ்சி தோன்றதுக்கு தான் குன்னஸ். அந்த நட்சத்திரங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே தான் இது ஹன்னாஸ். ஹன்னாஸ் ரசூலுல்லாஹ் அழகா ஒரு ஹதீஸ்ல விளங்கிக்கலாம். ஷைத்தான் மனிதனுக்கு இந்த சிந்தனைகளை போட்டுக்கிட்டே இருப்பானா, அதான் சொன்னோடனே ஓடிடுவான், அதான் அவனுக்கு சரி வராது, அதான் முடிஞ்ச உடனே வருவான். நம்ம ஒரு ஆளை சந்திக்க போறோம்னா என்ன செய்வோம், அப்பதான் அதான் சொல்லி அதுக்குள்ள இக்காமத்து கடையில் போய் சந்திப்பு தொழுது முடிச்சுட்டு வரணும், அதான் முடிஞ்ச உடனே வந்துடுவான். அவனுக்கு 60 வருஷம் டைம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவனுக்கு மிக முக்கியம். விளங்கிட்டா வந்து இந்த சிந்தனைகளை போட்டு இக்காமத்து சொன்னே போயிடுவான், இக்காமத்து முடிஞ்சோடனே வந்துடுவான், இக்காமத்து முடிஞ்சோடனே வந்துடும். இதான் ஹன்னாஸ். அதை வந்து அவன் முயற்சி எடுத்துக்கண்டே இருப்பான். எட்டம் டைமே கொடுக்கறது இல்லை, இடையில டைம் அவனுக்கு நிக்கல இடத்த ஓடுறான். அவன் டைம் கொடுக்கறதெல்லாம் இவனுக்கல்ல, அவனுக்கு நின்றுகள் இல்லாத இடத்துல. அதனால அவன் ஓடுறானே தவிர இடைவெளி விட்டா உங்களுடைய சஃப்க்குள்ள, அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி வடிவில் வந்து நிக்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சிடறான், ஷைத்தான் நீண்டுகிற சஃப்ல இடைவெளி கிடைச்சுன்னு வைங்களேன், அங்க நம்மளோட அவன் நிக்கிறான், அங்க நம்மளோட அவன் நிக்கிறான். இந்த வசுவாசை எவ்வளவு ஏற்படுத்துறான். தொழுகையில ஏற்படக்கூடிய வசுவாசை பாருங்க, அந்த அளவுக்கான பவரான சிந்தனைகளை தொழுகையில அவன் என்ன செய்வான், கொடுப்பான். இந்த மாதிரியான போக்குகள், அதாவது ஷைத்தான் வஸ்வாசினூடாக மனிதனை என்ன செய்யறான், ஆக்கிரமிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்ப இதுல நம்ம தெரிந்து கொண்ட இந்த ஒரு பிரதானமான அம்சம் என்னன்னா, நமது சூழ்நிலைகள், நம்ம பார்க்கக்கூடிய இந்த, அதாவது வெளியில உள்ள தாக்கங்கள் நமக்கு விபச்சார சிந்தனைகளையும் ஒழுக்கங்கெட்ட சிந்தனைகளும் ஏற்படுத்துதுன்னா, அதை ஷைத்தான் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுக்கிறான். ஹவாத்திர அதுல நம்ம சேமிச்சு அங்க பார்த்தது, இங்க பழகிது, இங்க செஞ்சது எல்லாத்தையும் ஷைத்தான் அப்படியே சேமிப்பா வச்சிருப்பான். அப்போ ஒரு மனிதன் ஒழுக்கங்கெட்ட சூழல்லையே படிச்சுக்கிறான், ஒழுக்கங்கெட்ட சூழல்லையே வளர்ந்திக்கிறான். தப்பி வந்துட்டா என்று அவன் நிம்மதியாயிக்கல. ஏன் கீழே அப்படியே ஃபுல்லா ஷைத்தான் சேமிச்சு வச்சுப்பான். அந்த ஒவ்வொரு தகவலையும் தேவையான இடத்துல டச் பண்ணி லிங்க் பண்ணி உருவாக்கி கொள்கையா அதை 2ஆம் மனநிலை கொண்டு 1ஆம் மனநிலை கொள்கையை கொண்டு வந்துடுவான். கொள்கையை கொண்டு சூழலை என்ன செஞ்சிருவான், அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி விடுவான். எனவே இதுல நம்ம நிறைய என்ன செய்யணும், பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அதாவது இந்த ஒழுக்கங்கெட்ட இந்த பகுதியில எதெல்லாம் செல்வாக்கு செலுத்துது அப்படி என்றதுல நாங்க மிக முக்கியமாக கல்வி சூழலை நம்ம சொன்னோம். இதுல நம்ம அதை விரிவா விளங்கப்படுத்தல. என்ன காரணம்னா, குழந்தை வளர்ப்பு என்ற இதுல வந்து நாங்க அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுக்கிறோம், விரிவாக பேசி இருக்கிறோம் என்பதனால இது மேஜரா அந்த இடத்துல கொண்டு வரணும். கல்வியும் சமூக சூழலும் நம்ம படிக்கிற இடமும் இந்த சிந்தனை போக்க உருவாக்கும். இன்றைக்கு நம்ம அப்படித்தான் வச்சுக்கிறான், அவன் அப்படி வச்சிருக்கிறனால இது உருவாக்கி அதை அவனை எப்படியெல்லாம் பாதிக்க செய்து என்றதை நம்ம விளங்கப்படுத்தி ஆகணும். ஆனால் அதை நம்ம குழந்தை வளர்ப்புல ஓரளவு, பெரிய அளவுல இல்லாட்டியும் ஓரளவு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை விளங்கப்படுத்தி இருக்கும் என்பதனால் அந்த ஒரு பெரும் பகுதியை நம்ம இதுல என்ன செய்யறோம், நம்ம தவிர்த்துக் கொள்கிறோம். இதுல இன்னொரு பகுதி பிரதானமாக அதாவது சம்பந்தப்படுது, அதான் காதல். காதல் எப்படி ஒழுக்க சீர்கேட்டுக்கு சமமானது, அதை நம்ம முந்தைய செஞ்சுட்டோம். அதை எப்படி எல்லாம் இந்த ஒழுக்க கேட்டுக்கு இதுக்கு வழிவகுக்குது அப்படின்றத சம்பந்தப்படுது. இன்னொரு பகுதி சம்பந்தப்படுது திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவியுடைய என்ன அந்த வாழ்க்கை முறைமை, அது கணவன் மனைவி கடமைகள் என்ற அந்த இடத்துல நாங்க அதை என்ன செய்வோம், அதை பார்ப்போம். இன்னும் இதுல முக்கியமான ஒரு எஞ்சிய ஒரு பகுதி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அஜ்னபி மஹ்ரமி சட்டத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி, விபச்சாரம் வரக்கூடிய, விபச்சாரத்துடைய சூழல் உருவாகக்கூடிய ஒரு பகுதி, அது குடும்ப ரீதியா வரக்கூடிய பகுதி. அதுல வந்து நான் இப்ப இதை தனியா பேச வேண்டிய ஒரு பகுதி தான் அவுலாது ஸினா. அது விபச்சாரம் என்ற உறவின் காரணமாக பிறந்த, அவங்களுக்கு எந்த பாவமும் இல்லை, குழந்தைகள். இந்த குழந்தைகள் சம்பந்தமான தலைப்பும் இந்த விபச்சாரத்துக்குரிய அந்த சட்டத்தை கீழே தான் என்ன செய்யும், அது வரும். இருந்தாலும் அந்த பகுதியை நம்ம அஜ்னபி மஹ்ரமி சட்டத்துக்குள்ளே என்ன செய்வோம், அதை கொண்டு வருவோம். காரணம், அது அஜ்னபி மஹ்ரமி சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதை பேசுகிறார்கள் என்பதனால இதுல விபச்சாரத்துக்குரிய சட்டங்கள், விபச்சாரத்துக்குரிய சாட்சி நிரூபணங்கள் எத்தனையோ பகுதி சொல்லிக்கிறோம். அது அத்தனையுமே என்ன குற்றவியல் சார்ந்த விஷயங்கள்ல உண்டு. இறுதி பகுதி இப்ப நான் இதுல இந்த அடுத்ததாக வர வேண்டிய பகுதி தான் இது. இப்ப இறுதி பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், விபச்சாரம் செய்தவன், விபச்சாரம் செய்த பெண், விபச்சாரி, இப்படியே நம்ம சொல்றோமே, இதுக்குரிய வரைவிலக்கணம் என்னன்னு கட்டாயம் சொல்லித்தான் நம்ம இதை முடிக்கணும். ஏண்டா சமுதாயத்துக்கு எச்சரிக்கை, சமுதாயத்தை நம்ம வந்து அதாவது ஒழுங்குபடுத்துகிறோம், எச்சரிக்கை போறோம் என்ற நேரத்துல வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் வீரியம் கூடுதலாக கையாண்டு சம்பந்தம் இல்லாதவங்க அதுக்குள்ள போட்டுறப்படாது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் உண்டு இன்றைக்கு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை நம்ம அந்த இடத்தை தாண்டி என்ன செய்யறோம், நம்ம உபயோகப்படுத்துறோம். அது நம்ம எச்சரிக்கை உணர்வுக்கு தான் உபயோகப்படுத்துறோம். அது இருக்குதான். அதனாலதான் 99 கொலை செஞ்சவருக்கு உனக்கு மன்னிப்பே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாரு, அவரை கண்டிக்கத்தான். கடைசியில் என்ன நடந்தது, 100 அவர் கம்ப்ளீட் ஆயிட்டு வணங்கிட்டா. அப்ப அந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணம்
நடைமுறைகள். அதே போல அந்த எச்சரிக்கை போய் உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னவரை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மன்னித்து இவருடைய நன்மைகளை அளித்தான் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்காலி ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிக்கிறார். ரசூலுல்லாஹ் அவரோட என்ன நடந்து கொண்ட முறையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒருத்தர் ஏதன்லி பிஸ்ஸினா விபச்சாரத்துக்கு என்ன அனுமதி தாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் விட்டு எழுப்பி கலஞ்சி இவர் அடிங்க கொள்ளுங்கன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் ஒரு பக்கத்தை அழைச்சி அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அவருக்கு விளங்கப்படுத்தினதை பார்க்கிறோம். பாவத்தின் பாரதூரம் மிக உச்சகட்டமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆளுக்கு பயிற்சி கொடுக்கிற டைம்ல அந்த எச்சரிக்கைகளை சொல்லிட்டு குர்ஆன் வசனங்கள் சொல்லிட்டு அதனுடைய இதுகளை சொல்லிட்டு அதுல பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழியை தான் நம்ம என்ன செய்யணும், மென்மையாக காட்டணும் என்றுதான் தீர்வு. அந்த அடிப்படையில சில அக்காமுல் ஜாயிராக்கள் அளவு கடந்த சட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுறதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமா இந்த ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவில் இன்றைக்கு பெண்கள் வந்து கலந்துதான் இருக்கிறாங்க. ப்ரொஃபைல் போட்டோ போட்டுக்கணும், அது போட்டு இதெல்லாம் ஒரு பிழையான நடைமுறை, மார்க்கெட்ல ஹராமானது, உங்களுக்கு ஒழுக்க ரீதியான பாதிப்பு ஏற்படுகின்ற ஒரு பகுதி. விபச்சாரிகள் அப்படின்னு அவங்களுக்கு சத்தம் போடுறது வந்து ஒரு பொருத்தமான ஒரு சப்ஜெக்ட் உண்டு அல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி யாரும் என்ன செய்யல சொல்லல. ஒரு பெண் வந்து ப்ரொஃபைல் போட்டோவை போட்டா அவ செஞ்சது சரியா பிழையா மார்க்கெட்ல பீல கூடாது, ஹராம். இதனால உங்களுக்குள்ள விளைவுகள் என்னென்ன இதெல்லாம் எச்சரிக்கணும் கட்டாயம். எச்சரிச்சாலும் கேட்கறல அப்படின்றதுக்காக விபச்சாரிகள் என்றது அல்லது மனித பிறப்பே இல்லை என்றது விளங்கிட்டா, முஸ்லீமே இல்லை என்றது இதெல்லாம் ஹவாரிஜ் சிந்தனை போக்குல வருது. இதெல்லாம் இதெல்லாம் வருது ஹாரிஜியா சிந்தனை போக்குல வாரதுதான் இது. என்ன காரணம்னா போதாது இஸ்லாத்தூட்ட என்ன செய்யறேன் அதுவும் போதா நிரந்தர நரகம் அப்படி என்று சொல்ற அந்த சிந்தனை போக்கு வந்து ஒரு பிழையான எங்களுடைய என்னது ஷஃபாஅத் வந்து அஹ்லுல் கபாயிர், அதாவது பெரும்பாவம் செய்கின்றவர்களுக்கும் ஷஃபாஅத் என்னது உண்டு என்றது. அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன தீர்ப்பு சொல்றோம், அவங்க செஞ்சது பிற மார்க்க ரீதியாக தவறு, இது வந்து அதாவது இந்த மாதிரி தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த தன்மை வந்து உங்களை விபச்சாரத்துல கொண்டு போய் என்ன செய்யலாம் விடலாம், மற்றவர்களை பார்க்கறதுக்கு நீங்க அங்கீகரிக்கிற இடத்துல கொண்டு போய் விடலாம் என்றதை நம்ம அந்த மாதிரி சில நேரத்துல அவங்க தவறான ஒரு புரிதல் அப்படி செஞ்சிருக்கலாம், வேணுமென்று செய்யறவங்களும் இருக்கலாம், தவறான புரிதல்ல என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த மற்ற பெற்றோர்களுடைய தவறான வளர்ப்பு, இப்ப டிக்டாக்ல அங்க இங்க எல்லாம் வந்து என்னது கண்ட மாதிரி ஆடுறது அது இதெல்லாம் வந்து எதன் காரணமா வருது. இப்போ ஒரு பெண்ணிட்ட வந்து ஒரு மீடியால வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா மைக்க நீட்டினாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா பாட்டெல்லாம் படிங்க அப்படின்ட்டான். அந்த பெண்களும் என்னது விட்டு அடிச்சு பாட்டுகள்லாம் படிக்குது, வீடியோ கிளிப்பா வருது. உடனே வந்து கீழே நீங்க கொமெண்ட்ல பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாட்டும், முஸ்லிம் சமுதாயத்தை கேவலப்படுத்துறீங்க, ஏன்னா அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்கன்னு வருது. இது ஒரு புறம் ஒரு வகையில ஜென்ரலா நல்லது. நான் இதை தனிப்பட்டதையா ஒருத்தர் சொன்னா ஜென்ரலா நல்லது என்னதுன்னா இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு பாவம் வந்து என்ன அங்கீகார தோரணையில வராதுன்றதுக்கு அது நல்லது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் கொதிக்குது, அது ஒரு வகையில நல்லது. தனிப்பட்ட ரீதியா ஒருத்தர் குற்றவாளி ஆயிடக்கூடாது. நீங்க சொல்ற வார்த்தைகள் மூலம் உண்மையிலே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், சில வேளை அந்த பெண்கள் வந்து ஒரு மீடியா தாக்கத்தால அந்த பாடல்கள்லாம் பாடமாகினவர்களா இருந்திருக்கலாம், பகிரங்கமா இப்படி படிக்காதவர்களா இருந்திருக்கலாம். மீடியாக்கார வந்து மைக்க முகத்துக்குள்ள நீட்டின உடனேயே என்னடா செய்யறன்னு தெரியாம கூட என்ன செஞ்சுக்கலாம் பேசிரிக்க இயலும். இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு துபாயில ஒரு ஏதாவது ஒரு மீடியா வந்து நமக்கு என்ன நீட்டிட்டாங்கன்னு வைக்கல, ஒரு மீடியா கொண்டு நீட்டிட்டாங்க, நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல அது பேஸ் பண்ணி இல்லாத ஒரு சப்ஜெக்ட் வந்த உடனே எல்லாரையும் பாராட்டி மன்னர்மார் எல்லாம் பாராட்டி ஆமா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்றது உலர வாய்ப்பு இருக்கு. யாரு சோதனை வராத வரைக்கும் அவனவன் நல்லதுதான், ஃபித்னாவுக்குள் ஆகப்பட்டான்னா உலர வாய்ப்பு இருக்குது. அதை ஒரு ஆள் எடுத்து பார்த்தீர்களா இவ்வளவு நாள் இவரை நம்ம நம்பினோம், இப்பொழுது பார்த்தீர்கள் உண்மையில சொல்லக்கூடாது, அவர்கிட்ட ஒரு அத்திதார கேட்கணும் என்ன நடந்துச்சு உனக்கு. அவர் உறுதியற்றவர் தான், அது விளங்குது, பலகீனமானவர் தான். ஆனா அந்த பலகீனத்தை அவர் கொள்கையா எடுத்துக்கிறாரா மாட்டிக்கின்றாரான்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இது அப்படி இல்லை, கேமராவோடே திரியுது. எங்கடா வந்து ஒரு முஃமின் இன்னொரு சகோதரனுக்கு கேமரான்னு அந்த ஹதீஸை மாத்தி விட்டாங்க. கண்ணாடி தானே, கண்ணாடின்னு ஒருத்தருக்கு பாக்குறது குறைய சொல்லிக்க, இப்ப கேமரா பார்க்க இயலாது, இங்கதான் எல்லாம் ரிவர்ஸ்ல தான் என்ன செய்யும் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் அப்ப அதை ஒரு நம்ம விளக்கலாம், ஏதோ ஒரு காரணம் அப்படி நடந்தீங்க. சரி, இப்ப வீட்டுக்குள்ளேயே இதை போட்டுக்க ஆடிட்டு இருக்கிறாங்களே, நம்ம கூடுமனு சொல்ல ஹராமானது ஒழுக்கங்கெட்ட செயல்பாடு, இது அங்கீகரிக்கிறவங்க மானக்கேடான விஷயத்தை வீட்டுல அங்கீகரிக்கிறாங்க, அவங்க தையூசுகள், அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லணும். ஆனா அந்த பெண்களை பத்தி நம்ம பேசுறதுல விபச்சாரிகளோட வார்த்தையை என்னது சொல்லி விடுறது, இன்னும் வேற இன்னும் அதாவது நம்ம சொல்ல முடியாத அநாகரிகமான வார்த்தைகளை சொல்றது உங்களே என்ன செய்யும் மறுமையில வந்து ஒரு குற்றவாளியா மாற்றிவிடும். இப்படி ஒன்றுதான் என்னது ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால இந்த இஷா ஒரு பெண் வந்து இரவுல அத்தர் வாசம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு அப்படி சென்றால் ஃபஹிசானியா அவள் வந்து விபச்சாரியில் வருது. அது எப்படி வருதுன்னு சொன்னா தனது வாசத்தை உணரும் வண்ணம் உணர்வதற்காக ஒரு பெண் என்ன செய்யறா வாசம் அடிச்சுக்கிட்டு போறான், வாசத்தை அவர்கள் உணர்வதற்காக போறான். அப்ப அவருடைய உணர்வுல என்ன இருக்கு, இந்த ஆண்கள் வந்து இதை ஸ்மெல் பண்ணணும்,
இதை வந்து என்ன செய்யணும், அந்த வாசத்தை எடுக்கணும், அப்படி என்று அதன் மூலம் ஈர்ப்பு ஏற்படணும் போறா. ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப விபச்சாரி என்றா இஸ்லாமிய அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விபச்சாரியுடைய செயல்பாடுகிறதுக்கு தான் அதை சொன்னாங்களே தவிர விபச்சாரியன்னு நீ கூப்பிடுறதுக்கு அல்ல. அப்படி கூப்பிட்டா நீ அவதூறு தான் சொன்னாய். அப்படி கூப்பிட்டா என்ன, நீ அவதூறு தான் சொன்னாய். ஒரு பெண்ணை பார்த்து இவர் சொல்றாரு, நேற்று இந்த பெண் விபச்சாரி தான், அடுத்த நாள் அவதூறு சொல்றாரு. ஏன் அத்தனை அடிச்சுட்டு போனா அதனால விபச்சாரின்னா அவருக்கு 80 கசேரி. ரசூலுல்லாஹ் இதை சொன்னது அவருடைய செயல்பாடு என்ன, விபச்சாரியுடைய செயல்பாடு போல அப்படி என்றாங்க. இதையே நம்ம அந்த பெண் அதுக்காகத்தான் போனான்னு எப்படி நினைக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னா அதுக்காக சென்றால் தான். அப்படி இல்லாம ஒரு பெண் வந்து கணவனோட போறான், அவ ஏதோ வாசம் அடிக்கணும்னு வாசம் அடிச்சுட்டு போறா. இந்த பெண்ணையும் என்னது பாரு விபச்சாரி அழைச்சு செல்றான், அவன் கணவன் என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல எந்தெந்த தீர்ப்புகள் அந்தந்த மராத்தீபுகள்ல தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். ஆனா இந்த அதாவது வட்டிச்சு அட்டிச்சு கண்டு சத்தம் போட்டு விளங்கிட்டா விபச்சாரிகள் என்று போடுற அந்த சவுண்டுகள் எல்லாம் கேட்கிற டைம்ல திருந்தி வார மாதிரி எனக்கு அதை பார்த்தா நம்மளுடைய உணர்வுல வந்து அப்படி ஒரு தௌவாம் இல்லை, அவங்க திரும்பி வருவாங்கன்னு நான் நினைக்கல. விளங்கிட்டா இதுல அவங்க திரும்பி வர மாதிரி இல்லை. ஏண்டாதான் பட்டம் குத்திட்டாச்சு தானே, அவர் சும்மா தான் பேசிட்டு பேத்திப்பாரு, இவன் எடிட் பண்ணி அதை போட்டு விடுறாங்க. அந்த இடத்துல வந்து இதுதான் இவர் இதைத்தான் சொல்ல வரான்னு போட்டு விடுறாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்களோட தங்கச்சிமார் சகோதரிகளா இருந்தா நீங்க இதை எடிட்டிங் செய்வீங்களா? இதே எடிட்டிங்ல உங்களுடைய சகோதரிகள் உங்களோட சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி நடந்துட்டாங்க, இதே எடிட்டிங்கை நீங்க தூக்கி உங்களோட இதுல போடுவாங்களா? வம்புக்கு சொல்லப்படாது, நான் போடத்தான் செய்ய சொல்லப்படாது. இதெல்லாம் நீங்க அந்த தீமை பரவுறதுக்கு காரணமாகிதா இல்லையா? ஒருவர் வந்து ஷோலும் இந்த ஹிஜாபும் எப்படி மேலுக்கு போடுற அந்த ஹிஜாபும் எப்படி பேசுறாரு, அதோட அத்தனை ஷோலையும் கொண்டு வந்து முந்தானையும் கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறான், ஜாயின் பண்ணி போட்டிக்கிறாங்க. அதுல பார்க்க வைக்க பயான் பார்க்கிறோம், அதை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு என்ன அதாவது கொண்டு வந்து இது சொல்றான். அப்ப இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் பயானுக்குள்ள இன்றைக்கு இதை கொண்டு வந்து எடிட் பண்ணி, அது சிலர் வந்து கொஞ்சம் ஒரு அளவில் எடிட் பண்றது, சிலர் படு பயங்கரமான எடிட்டிங், அவன் அத்தனை ஃபசாது ஃபித்னால இதுல அந்த மூலவே விளவெடுத்து போற அளவுக்கு என்னது எடிட்டிங். அவர் கத்திக்க நான் இது செய்யலப்பா, இது எனக்கு இப்படி இதெல்லாம் தெரிய, எனக்கு கம்ப்யூட்டரே எனக்கு தெரியாது, யார் பண்ணானோ தெரியாது, என்ன செய்தான்கள் செஞ்சவன செய்தான் அவர் டென்ஷன் ஆகிற அளவுல அந்த எடிட்டிங் இருக்குது. அப்போ கொஞ்சமாவது ஒரு மார்க்க உணர்வுல இதை செய்வான். இது எடிட்டிங் என்ன நோக்கம், நீனு ரசிச்சு மற்றவர்களே ரசிக்க வச்சு இதுக்கு பேர் தவ்வா, இதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறான், இது தவ்வா, இது வந்து ஹராபாக்குற வேலை, இது வந்து அந்த தவ்வா காலத்தை குலைக்கக்கூடிய ஒரு தன்மையிடத்தை பார்க்கிறோம். அப்ப எனவே அஹ்காம் அளவு கடந்த தீர்ப்புகள், அளவு கடந்த என்னது அதாவது சத்தங்கள், அடுத்தது வந்து இந்த திருத்தறதுக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ்வுடைய தவ்வாவுடைய உஸ்லூபுக்கு மாற்றமா என்ன செய்யுது அதை சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினால் கண்கள் சிவக்கும் குரல் உயர்மோடு வருது. விளங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு குத்துபாக்கள் அப்படி நடப்பாங்கன்றதுல எதுலையுமே யார் தனிப்பட்ட ரீதியான மக்கள்கிட்ட செயல்பாடுகளை வச்சு பேசல. சப்பஹக்கும் வமஸ்ஸாக்கும், காலையிலும் உங்களை எதிரிகள் வரலாம், மாலையிலும் எதிரிகள் வரலாம், ஜிஹாது குறிச்சு பேசக்கூடாது. அப்படியெல்லாம் வந்து எப்பயும் ரசூலா கண் கொதிச்சு கண்டு சவந்து கண்டு இருந்ததாக என்ன செய்யல, அதுல வரல. இந்த நிலைமை என்னன்னா, இந்த டொபிக்குள்ள போனாலேயே அவங்கள காரமா சாடணும் என்றதுக்காக வேண்டி இருக்கிற அகராதியில அசிங்கமான வார்த்தைகள் உச்சகட்டத்தை நம்ம பேசுறதுனால ரசூலுல்லாஹ்வுடைய தவ்வாவுடைய உஸ்லூபை விட்டு நம்ம என்ன செய்யறோம், வெளியே போறோம். அப்படி என்ன ரசூலுல்லாஹ் அந்த சிறுநீர் கழிச்சவருக்கு, அந்த விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டவருக்கு, அப்படி ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ் அந்த சவுண்டை என்ன செஞ்சிருக்கணும், செஞ்சு அப்படி ரசூலுல்லாஹ் நடக்கலையே. 99 கொலை செஞ்சவருக்கு வரக்கூடியது ரஹ்மத்து மாதிரி விளங்குது. எப்படி விளங்குது அந்த ஹதீஸ் அணுகுமுறை? அந்த உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னவருக்கு வரக்கூடிய ஹதீஸ் எப்படி விளங்குது எங்களுக்கு? அப்ப இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மாயிசரில் அவங்களுடைய, அதே போல மாயிசரில் அவங்களுடைய யார் விபச்சாரம் அவங்களோட ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறை எப்படி இருந்துச்சு? என்ன அந்த அநியாயத்தில் அந்த குற்றத்துல தவறுல அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த நடைமுறையும் அந்த அணுகுமுறையும் ஒரு அழகான ஒரு அணுகுமுறை ஆயிக்கும். இவங்களுக்கெல்லாம் விபச்சாரி அந்த மாதிரியான பட்ட சொல்ற விபச்சாரி என்று சொன்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தங்கள் உறுப்புகளால் இணைகின்ற அளவில், அவர்கள் ஒன்றுக்கொண்டு முழுமையாக கலந்து விடுகின்ற அளவில் ரசூலுல்லாஹ் எதை சொல்லி ஆண் உறுப்பை பெண் உறுப்பை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அது இணைகின்ற அளவில் நடந்தா மட்டும் விபச்சாரம். மற்றபடி என்ன அது விபச்சாரம் அல்ல. மற்ற எல்லாமே விபச்சாரத்துக்குரிய செயல்பாடு, அதனுடைய முன்னுரையான செயல்பாடுகள் அவர்களுக்கு விபச்சாரி என்று சொல்லப்பட மாட்டாது. இஸ்லாத்துல அவர்களுக்கு விபச்சாரி என்று சொல்லப்பட மாட்டாது. அவர்களுக்கு யாராவது விபச்சாரி என்று சொன்னால் அது அவதூறாக அமையும். யார் அந்த மாதிரி செயல்களை வந்து பகிரங்கமா அரைகுறை ஆடைகளோட தங்களோட ஒழுக்கங்களை என்ன அதாவது எது போனாலும் பரவாயில்லைன்னு வந்துட்டாங்களோ அவருக்கு அவதூறு சொன்னா அது அவதூறு தண்டனை நிறைவேற்றப்பட மாட்டாது. ஆனா அவங்களை விபச்சாரி என்று சொன்னது பிழை, அவர்களையும் விபச்சாரி என்று சொன்னது பிழை. விபச்சாரம் என்றது இப்படி நடந்தாதான் விபச்சாரம். அப்போ இது வந்து அவங்களுக்கு நடந்தவங்களுக்கு தெரியும், நான் என்ன செஞ்சுட்டேன்
அதாவது விபச்சாரம் செய்யறது உறுப்பால விபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. மற்றவர்களுக்கு அவர்கள் தூய்மையானவங்க தான். மற்றவர்கள் 4 சாட்சிகள் கொண்டு வந்து அந்த 4 சாட்சிகளும் இவர்கள் விபச்சாரம் செய்ததை, விபச்சாரத்துடைய அந்த செயல்பாடை 4 பேர் ஒருத்தர் உள்ள போறதை கண்டாரு அறைக்குள்ள, இன்னொருத்தர் வந்து விபச்சாரம் செய்யறதை கண்டாரு, இன்னொருத்தர் வந்து வெளியே வாரத்தை கண்டாரு, இன்னொருத்தர் வந்து என்ன அதை கூட்டிட்டு போறதை கண்ட, இப்படி ஏதாவது சொன்னான்னு வைங்களே 4 பேரும் கசையடி தான். 4 பேருக்கும் கசையடிதான் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 4 பேரும் விபச்சாரம் செய்யறதை கண்டிருந்தால் மட்டும்தான் அது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, இஸ்லாமிய வரலாற்றில் 4 பேர் இப்படி சாட்சி கண்டு ஒரு குற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இல்லை என்றார் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ். விளங்கிட்டா? அப்போ இஸ்லாமிய அதை வச்சுக்குது மனிதன்ட்ட இந்த இது வந்து பகிரங்கமா வந்துடக்கூடாது, பகிரங்கமா வரக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. விபச்சாரம் என்றது 4 பேர் காண்ற அளவுக்கான ஒரு சமூக சூழலா என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. மனிதன் அடிப்படையில் லா மஹாலத்தை தவறுண்டு என்ன செய்யலாம், நடக்கலாம். 4 பேர் காண்ற அளவுக்கு விபச்சாரத்தை பகிரங்கமா இப்பதான் வந்துட்டு 4 பேருக்கு முன்னால விபச்சாரம் தான் செய்யறோம்னு காண்ற அளவுக்கு சாதாரண சேனல்கள் என்ன விபச்சாரத்தை நடப்பிச்சு காட்டக்கூடிய அமைப்புல வந்துட்டு, அப்ப நாளைக்கு அது பகிரங்கமாக அதை அங்கீகரிச்சு இந்த மாதிரியான ஒரு வீடியோ காட்சியில என்ன காட்டக்கூடிய கணவன் மனைவி உறவுகளை என்ன அவருடைய தேன் நிலவு என்று சொல்லி அதை வந்து பப்ளிக்காக வந்து என்ன காட்டக்கூடிய அமைப்பிலான செயல்பாடுகள் இன்றைக்கு வந்தாச்சு. அப்ப அசிங்கமான செயல்பாடுகளை காட்டக்கூடிய இந்த நிலைமைக்கு வந்தா அந்த தண்டனை என்ன செய்யணும், நிறைவேற்றப்படும். அந்த தண்டனை அது இஸ்லாமிய ஆட்சி இந்த காலத்துல நிறைவேற்ற வேண்டிய நிலைமை என்ன செய்யும் வரும். இதுவரை காலத்துல என்ன செய்யல, அப்படி நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதுவரை காலத்துல நடந்த விபச்சாரங்கள் எல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கேன்னு சொன்னா, சிலர் கற்பத்தை ஆதாரமாக கொண்டு விபச்சார தண்டனைகளை என்ன செஞ்சுக்கிறாங்க, நிறைவேற்றுகிறாங்க. சிலர் இக்ரார்னு சொன்னா அங்கீகரிச்சு நான் விபச்சாரம் செஞ்சேன் அப்படின்னு அங்கீகரித்ததுனால அந்த தண்டனைகள் என்ன செஞ்சு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி இல்லை நடக்கல என்ற அப்ப பாதுகாப்பது சமூகத்துடைய பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டா ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறதுன்னு சொன்னா நீங்க மறைச்சிக்கங்கன்றாங்க. உங்களோட ரப்புக்கும் உங்களுக்கு இடையில மறைச்சிக்கிட்டு தௌபா செஞ்சிருங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுருங்க. அதை வெளியே நீங்க சொல்ல வேண்டாம். ரப்பிட்ட அழுது பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு இறுதி வரைக்கும் நான் ஒரு குற்றவாளி என்ற பணிவை வளர்த்துக்கொண்டு வேதனையை வளர்த்துக்கொண்டு அல்லாட்ட இப்படி இருக்கணும். தௌபா செய்யறது ஒரு கிழமையில அவரு என்னது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி என்ன செஞ்சிடுறது பேத்துறது, அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி பேத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் எந்த தவறுமே செய்யல என்று ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி என்ன அந்த இடத்துக்கு இவர் போயிடுறது. அப்ப இது இந்த மாதிரியான நடைமுறை வந்து நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது ஒரு பிழையான ஒரு சப்ஜெக்ட். இவங்களுக்கு தான் விபச்சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாமே தவிர அதுவும் அவங்க தண்டனை நிறைவேற்றப்பட்டுட்டா தௌபா செஞ்சுட்டா அதை என்ன செய்யலாம், அதை செய்ய முடியாது. எனவே இந்த மாதிரியானவர்களுக்கு தான் விபச்சாரின்னு சொல்லப்படும். அவர்கள் தன்னகத்தை விபச்சாரியா இல்லையான்றது விபச்சாரம் செஞ்சா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த நடைமுறையில நடந்தா அவங்க விபச்சாரம் இல்லைன்னா விபச்சாரத்துக்கு நெருங்கினவங்க அர்த்தம். ரெண்டாவது மற்றவர்கள் அவர்களை விபச்சாரம் சொல்லி அந்த சட்டத்தை கொடுக்கறதுக்கு இந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சீங்க நடந்திருக்கீங்க. அது எது வரைக்கும் அவங்களோட தௌபா வரும் வரைக்கும். அவங்களோட தௌபா நடந்துட்டா அந்த சப்ஜெக்ட் என்ன முடிஞ்சது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அதுவும் மற்றவர்கிட்ட பேசுறது, அவங்க இல்லா இடத்துல பேசுறது, அது என்ன அவங்கள பத்தி பேசுற புறமாகத்தான் என்ன செய்யும் அமையும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பகுதிகளெல்லாம் புரியாமல் எங்களோட தவா முறையில் உள்ள இந்த சில உஸ்லூபுகள் வந்து கட்டாயம் என்ன செய்யணும், மாற்றப்பட வேண்டும். அந்த தவறுன்னு சொல்லப்படணும், அந்த பிழைன்னு சொல்லப்படணும். இந்த மாதிரி அதாவது சொல்லப்படணுமே தவிர அவர்களை வந்து இந்த மாதிரியான சொற்களால வர்ணிக்கிறது அப்படி என்று சொல்றது மார்க்க ரீதியாக என்ன ஒரு தவறான ஒரு நடைமுறை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு இந்த தலைப்பை நாம் என்ன செய்யறோம் சுருக்கிக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்த பகுதியாக அதாவது திருமண பேச்சுவார்த்தை, வழி, அதே போல அக்த் நிக்கா, அஜ்னபி மஹரமி அது இதுல வரும். அது ஆமா அடுத்ததாக வந்து அஜ்னபி மஹரமியுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்தா தான் சரியா வரும். ஏன்னா அப்பதான் இந்த அக்த் நிக்கா திருமண பேச்சுவார்த்தை என்ற அந்த தர்தீபுக்கு அது சரியா வரும். ஹைரன் ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.